நன்றி. வணக்கம் அன்பு உறவுகளே. பாமுகம் டிவி மற்றும் லண்டன் தமிழ் வானொலியினூடாக நீங்க பார்க்கிறீர்கள். இன்றைய 679வது மகரந்த சிதறன் மிக அழகாக மலர இருக்கிறது. ஆனா தற்போது ஒரு முக்கியமான விடயத்தையும் நான் இப்பொழுது கேள்விப்பட்டவுடன் அதற்கும் ஒரு அஞ்சலியை செலுத்தி, ஏனென்றால் இப்பொழுது நாங்கள் இன்றைக்கு ஒரு மகிழ்வான 80வது பிறந்த தினத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே ஒரு துக்ககரமான செய்திகள் நாங்கள் இலங்கையிலிருந்து எனக்கு கிடைத்திருக்கின்றது. இலங்கையில் என்று சொல்ல முடியாது, அந்த பேராசிரியர் ஒரு ஆள் அறிவித்திருந்தார். அதாவது பேராசிரியர் தியாகநாதன் அவர்களின் மரண செய்தி இப்பொழுது கிடைத்தது. அவருக்கு முதற்கண் எனது நன்றியை தெரிவிக்க விரும்புகின்றேன். அவருடைய அஞ்சலியை இப்போ நாங்கள் எமது பாமுகம் டிவி முதலாவதாக இந்த அறிவிப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எல்லோருக்கும் அந்த அறிவிப்பை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் பேருதேனியா அங்கே தமிழ் பிரிவில் பெரிய பேராசிரியராக இருந்த வேளை நான் அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கின்றேன். அவருடைய மனைவியின் காலமாகியதை அடுத்து அவர் இன்று காலமாகிவிட்டார். என்றாலும் அவருடைய சேவை அழைப்பறியதும் மிகவும். இதை பற்றி நாங்கள் இன்னும் ஒரு தடவை பேசலாம். அதே வேளையிலே உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பாரிஸ்டர் ஜோசப் அவர்கள் இங்கிருந்து இலங்கைக்கு சென்றிருந்தார். அங்கு அவருடைய ஒரு இறுதி செய்தியையும் ஒரு துக்ககரமான செய்தியையும் கேள்விப்பட்டோம். அதனையும் இந்த பாமுகம் டிவி எங்களுடைய இந்த ஊடகத்தின் ஊடாக முதற்கண் அவருக்கும் அது ஆழ்ந்த அஞ்சலியை செலுத்தி, என்றோ எல்லோருக்கும் தெரியும் அவரையும் என்று நான் நினைக்கின்றேன். திரு நடாமோகன் அவர்களுக்கும் தெரியும். ஆனபடியா எங்களுடைய அறிவிப்பாளர்கள், எங்களுடைய பாமுகம் டிவி அத்தனை உறவுகளோடையும் சேர்ந்து அதற்கும் இந்த வேளையிலே நாங்கள் நன்றியை தெரிவித்து, அதாவது அஞ்சலியை தெரிவித்து, மீண்டும் எமது திரு நடாமோகன் அவர்கள் கூறியது போன்று சர்வலோகேஸ்வரி அவர்களின் 80வது பிறந்த தினத்தை நாங்கள் இன்று கொண்டாட இருக்கின்றோம். உண்மையில் இவர் இலங்கையில் நல்லுறை பிறப்பிடமாக கொண்டவர். தற்போது லண்டனில் வசித்து வருபவர். சைவ மங்கையர் கழகத்தில் தனது கல்வியை மேற்கொண்டவர். 1999களில் புலம்பெயர்ந்து லண்டனுக்கு வருகை தந்தவர். பல்வேறு சமூக சேவைகளில் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவர். அதாவது YWCA போன்ற பல அமைப்புகளில் எல்லாம் செயல்பட்டிருக்கின்றார். கிங்ஸ்டன், சட்டன் போன்ற பகுதிகளில் வெவ்வேறு நிறுவனங்களில் செயல்பட்டவர். 25 வருடங்களாக இடையராது சமூக சேவையில் ஈடுபட்டு கொண்டு இருப்பவர். இதனால் இவருக்கு குயின் ஆஃப் சட்டன் சொல்லி பல விருதுகளும் கிடைத்திருக்கிறதாம். ஆனா அதை பற்றிய கேள்வி எனக்கு இருக்கிறது. குயின் என்றால் இங்க நாங்கள் குயினோட நாட்டுலதான் இருக்கிறோம், எலிசபெத் மகாராணியார் என்று. ஆனா இந்த குயின் எப்படின்னு சொல்லி அதை நான் சில கேள்விகளோடு முன்னெடுக்கலாம் என்று நினைக்கின்றேன். அப்படிப்பட்ட ஒரு தன்னுடைய நாள் முழுதையும் மற்றவர்களுக்காக ஒரு சேவை மனைப்பாடும் சேவை மனப்பான்மையோடு செயல்படுகின்ற சர்வலோகேஸ்வரி அவர்களின் 80வது அகவையை முன்னிட்டு இன்று நாங்கள் எமது இந்த வானொலியில் அவரை மகிழ்ச்சிப்படுத்த இருக்கின்றோம். முதற்கண் திரு நடாமோகன், வாணிமோகன் மற்றும் சகல அறிவிப்பாளர்கள் எல்லோருடன் சேர்ந்து உங்களுக்கு முதற்கண் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து, கவிஞர் பாவை ஜெயபாலன் அவர்கள் இருப்பார்கள், சாந்தினி, இன்னும் பல எல்லா அறிவிப்பாளர்களையும் நான் பெயர்கள் குறிப்பிடாவிட்டாலும் அவர்களுடன் சேர்ந்து முதற்கண் உங்களுக்கு மிகுந்த வாழ்த்துக்களையும், இன்னும் உங்களுடைய நல்ல சுகமாக இருந்து, அதாவது உங்களுக்கு இன்றைய காலகட்டத்தில் சுகம் என்பது மிகவும் ஒரு முக்கியமான விடயம். அது நான் நினைக்கிறேன் அது ஒரு சாதனை என்றுதான் கூற வேண்டும். அந்த சாதனையை நீங்க செய்து சுகமாக இருந்து இன்னும் உங்களுடைய சாதனை இந்த லண்டன் நீங்கள் வாழ்கின்ற பகுதிகளுக்கு தொடர வேண்டும் என்று வாழ்த்து நிற்கின்றோம். சரி, வணக்கம். வணக்கம் சர்வலோகேஸ்வரி. வணக்கம்.
எப்படி உற்சாகமாக இருப்பீர்கள், அழகாக இருக்கின்றீர்கள் முதற்கண். ஆமா. உங்களுடைய பிறந்தநாள் கொண்டாட்டம் அது மகிழ்ச்சியோடு நாங்கள் கொண்டாட வேண்டும். அன்று எனக்கு வருகை தர முடியாமல் இருந்தால் உங்களுடைய அழைப்பை ஏற்று முதற்கண் அதுக்கும் மன்னிப்பு கேட்கின்றேன். இருந்தால் அன்று வேலை நாட்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதோட ஆனா என்ன அடுத்த தடவை நான் உங்களை சந்திக்கலாம் இல்லையா? ஆனா நாங்கள் உங்களை பற்றி நாங்கள் கலந்துரையாடுறது பொருத்தமாக இருக்கும் என்றால் உங்களுடைய ஆரம்பம், உங்களுடைய குடும்ப பின்னணியை பற்றி எமது உறவுகளுக்கு சுருக்கமாக ஓம் வணக்கம். எனக்கு இந்த சந்தர்ப்பம் தந்ததுக்கு நடா மோகன் எல்லோருக்கும் குழும்பி இருக்கும் FATVல இருக்கிறார்கள் எல்லாருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு நான் ஆரம்பிக்கின்றேன். எங்களுக்கு என்னண்டா, நாங்க யாழ்ப்பாணத்துல இந்த நான் பிறக்க என்னுடைய அம்மப்பா கிராண்ட்ஃபாதர் தான் ஸ்பீக்கரா இருந்தவர். அப்ப நான் பிறக்கையே பெரிய எனக்கு நல்ல வரவேற்பு, பேப்பர்ல எல்லாம் பத்திரிகையில எல்லாம் அப்ப வந்தது, ஸ்பீக்கருக்கு ஒரு பேத்தி பிறந்திருக்கிறான் எல்லாம். அப்படி அந்த நாள் தொடக்கமே எனக்கு இதுகள் தான் கிடைச்சு கொண்டே இருந்ததுன்னு தான் நான் கூற வேண்டும். அதை விட எனக்கு பேர் வச்சது அம்மா. அந்த நாங்க கொழும்புல தான் இருந்தோம். அம்மா எல்லாரும் என்ன பிரசத்துக்காக வேண்டி யாழ்ப்பாணம் போயிருந்தவர். அப்ப யோக சுவாமி எங்களோட வீட்டுக்கு வர்றவர். அப்ப அவருக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டிருக்க அவர் சொன்னார், அம்மாண்ட வைத்தப்பா அது சொன்னாரா, இதுக்குள்ளுக்கு நீ சர்வலோகேஸ்வரி வச்சிருக்கிறா என்று. அப்பவே அவளுக்கு தெரிஞ்சிட்டு ஒரு பொம்பளை பிள்ளைதான் பிறக்குதுண்டு. அதை விட பேரும் வச்சுட்டார். அப்ப நான் அப்பவே எனக்கு சர்வலோகேஸ்வரி என்ற அம்மா பேர் வச்சுட்டா, பொம்பளை பிள்ளை. அப்ப ஸ்கேனிங்கும் இல்ல, ரெண்டாலும் ஒரு பொம்பளை பிள்ளை பிறக்குதுண்டு அப்பவே எங்களுக்கு தெரியும் அம்மா அவளுக்கு. அப்படி பிறந்து வளர்ந்து கொழும்புலதான் எங்களுடைய அப்பா இருந்தார். அப்பா அட்வொகேட்டா இருந்தவர், நல்ல வேலையில இருந்தவர். கொழம்பு முனிசிபாலிட்டியில அவர்தான் லீகல் ஆபீசரா இருந்தவர். அப்ப அங்கே வளர்ந்து கொண்டு கேட்க, நாங்க உண்மையா நான் அம்மா எங்களை சென்ட் ரிஜர்ட்ஸ்ல தான் விட்டவர். நாங்க சென்ட் ரிஜர்ட்ஸ்ல 6ஆம் வகுப்பு மட்டும் படிச்சு கொண்டு கேட்க அம்மப்பா வந்தார். அவர் வைத்திலிங்கம் வந்து சொன்னார், ஏன் அந்த ஸ்கூலுக்கு விடுறீங்க கத்தோலிக்க பள்ளிக்கூடத்துக்கு? சாரியா அப்படி நான் சொல்றேன், இந்த சைவம் அங்கே காலத்துக்கு விடுங்கவன் என்ன ஹிந்து காலேஜ் ஹிந்து ஸ்கூலுக்கு 40 ரொக்கம் 7ஆம் வகுப்பு ரொக்கம் அங்க சைவ மங்கையில தான் படிச்சனாங்க. அங்க நாட்டியம், நடனம், வயலின், வோக்கல் எல்லாம் படிச்சனாங்க. அங்கே படிச்சுட்டு ராமகிருஷ்ண மிஷன் 50 ரொக்கமே எங்களுடைய அம்மா அப்பா எல்லாரும் எங்களை அந்த சமூக சேவையிலேயே ஈடுபட பண்ணிட்டு, நம்ம ராமகிருஷ்ண மிஷன்ல சாப்பாடு கொடுக்குறேன், இதுகள் கொடுக்கணும் தானே ஒவ்வொரு இதுகளுக்கு, ஒவ்வொரு ஃபெஸ்டிவலுக்கும். அப்ப எல்லாம் நாங்க தான் சாப்பாடு போடுறது, வாழையில எடுக்கிறது. அப்பவே துறக்கம் அம்மா எங்களுக்கு பழக்கிட்டு அப்படி தொண்டு செய்ய வேணுமண்டு இல்லையா? அப்ப அந்த இது நான் நினைக்கிறது எங்கட ரத்தத்திலேயே இருக்குண்டு. ஆனா உண்மையா எங்களுடைய அம்மப்பா அப்பாண்டைய ஆக்கள் எல்லாரும், என் ஹஸ்பண்ட் ஆக்கள் எல்லாரும் புழுவுக்கு சொல்லையில பெரிய பெரிய ஆக்கள் அவைகள்ட்ட இதுகள் எல்லாம் இருக்குது, வளவுகள் இருக்கு, அதுகள் இருக்கு. அப்ப அது எல்லாம் ஆக்களுக்கு கொடுத்தவர். அப்படி அவர்கள் கொடுத்தவர். ஆனா எனக்கு அப்படி கொடுக்கறதுக்கு உண்மையத்தான் பேசுவார்கள். லண்டன்ல என்னட்ட இல்ல எனக்கு ரெண்டபடியா. அப்ப நான் என்ன மனசால எனக்கு என்றத நான் எனக்கு செய்யறதுக்கு தான் நான் துவங்கினான் இதுல எல்லாம் செய்யறதுக்கு. அது இந்த ரத்தத்திலேயே ஓடுது. அதுதான் துவங்கி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறேன் இப்பயும் இன்றைக்கு. ஆமாம், இல்லை என்று சொல்லக்கூடாது. அது இன்றைக்கும் எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல வந்தது, நாங்கள் காசி இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஆனபடியா இருக்குது. நாங்க உங்களுக்கு நல்ல மனம் இருக்குத்தானே, அதே மனம் இருக்கு. ஒரு விதத்துல செய்யறோம், ஒரு விதத்துல எல்லாம் செய்யறோம். எனக்கு அது பெரிய சந்தோஷம். அது அந்த மூதாதையற்ற பிளெஸிங் தான் இருக்குதுன்னு எனக்கு உண்மையாவே தெரியும். நான் அதை நம்பிக்கை எனக்கு இருக்கு, மூதாதையற்ற பிளெஸிங்கும் இருக்குண்டு. எனக்கு உண்மையா சித்தர்கள்லயும் சாமிமார்கள்லயும் எல்லாம் நீங்க யோசிக்க கூடாது, எல்லா சாமிமார்கள் யோக சுவாமியில இருக்குது, எனக்கு என்னுடைய சாய்பாபால இருக்குது. அப்படியே அந்த சாமி மேலேயும் எனக்கு அந்த பிளெஸிங்ஸ் இருக்குது. அவள் வந்து எனக்கு முன்னுக்கு முருகன் கூப்பிட்டோன்னு வருவார், நான் செய்வார் என்று எனக்கு ஒரு நம்பிக்கை. இதுலதான் எல்லாம் செய்யறேன் நான், உண்மையாத்தான் சொல்றேன். ஐ பிலீவ் இன் கிறிஸ்டியானிட்டி. சர்ச்சுக்கும் போற நான், முஸ்லீமும் போய் படிக்கிற நான், எல்லாம் படிச்சு வச்சிருக்கிறேன். ரெண்டுபடியா நான் அந்த ஒரு சமயத்துக்கு இல்ல என்றாலும் எல்லாம் கடவுள் ஒரு ஆளுன்னு தெரியும் எனக்கு. அண்ட் ஐ பிலீவ் இன் லவ் இஸ் காட். அதுதான் என் பாலிசி. இதுக்கு நான் வேற கருதுச்சேன்னா அது வேற மாதிரி வந்துடும். இல்லைன்னா இல்ல
ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை தானே. மனிதன் ஆதியில பல புத்தகங்களை நீங்கள் வாசிங்களா தெரியும். மனிதன் பயத்தினாலதான் எல்லாத்தையும் கூப்பிட துவங்கினது. அது உண்மை. இயற்கையாக இயல்பான இது. எங்களுக்கு ஒரு பயம், எங்களுக்கு ஒரு பயம் இருக்குன்னு இல்லையா? அந்த பயத்தினாலதான் இந்த கடவுள் எல்லாம் மனிதன் தானே தோன்றிருக்கிறது எல்லாத்தையும். அது உண்டு. அது நான் இப்ப அண்மையில ஹால்மார்க்ஸோட புத்தகத்தை வாசித்தபடியா எல்லாம் தெளிவாக தெரிந்து கொண்டனால் இருந்தும் நாங்கள் இதை சொல்லல. உங்களை நான் கிங்ஸ்டன்ல அப்பொழுது வரதகுமார் இருந்த காலகட்டத்தில தான் உங்களை முதலியாக நான் அங்கு வருவது உண்டு. அந்த மீட்டிங் எல்லாம் உங்களுடைய சேவை இருந்தது. அந்த நேரம் அவர் தான் எனக்கு உங்களையும் அறிமுகப்படுத்தினார். அவரையும் நான் அறிந்து கொண்டது. அந்த நாட்கள்ல துவங்கி நீங்கள் இன்று வரைக்கும் உங்களுடைய சேவை தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நீங்கள் அவர் இந்த வரதகுமார் அவர் செயற்பட்ட காலத்தில் கூட அங்கிருந்து கிங்ஸ்டன் பகுதி நினைக்கிறேன். அதன் பிறகு சட்டன் வருகிறது. நீங்கள் அனுப்பிய அந்த தகவலின்படி உங்களுக்கு குயின் சட்டன் குயின் என்று சொல்லி வந்திருக்கோம். அது என்ன இது? ஏனென்றால் குயின்ன்றது மிகப்பெரிய ஒரு விடயம் இல்லையா? இப்ப நாங்கள் இங்க ஒரு மகாராணியற்ற நாட்டுல இருந்து கொண்டு என்னடா சட்டன்ல அவ்வளவு ஒரு குயினா வந்ததுக்கு என்ன காரணம்? அதை பற்றி சொல்லுங்க. அப்படி அந்த சட்டன்னு சொல்ல மாட்டேன். நான் இந்த 25 வருடமா முதல் துவங்கினது ஸ்டானிஸ்லாஸ் இருந்தவர், உங்களுக்கு தெரியுமா? மேர்டன்ல இருந்தவர், சவுத் லண்டன் தமிழ் வெல்ஃபேர் குரூப். அதுக்குள்ள தான் முதல் துவங்கினான். 2000 தொடக்கம் 2006 மட்டும் அங்க சேவை செய்து கொண்டு இருந்தனா. அதுக்கு பிறகு இங்க இதுக்கு கிங்ஸ்டனுக்கு வந்தனா. கிங்ஸ்டன்ல நல்ல பேர் எல்லாம் எடுத்தது என்னன்னா, அங்க நாங்கள் தான் முதல் தரம். அங்க பிள்ளைகள் நடனம் ஆடுவார்கள், நாட்டியம் ஆடுவார்கள், வெண்ணுவார்கள். முதியோர்கள் 2007 முதல் தரம் கிங்ஸ்டன்ல மேடை ஏறி டான்ஸ் ஆடினது, நாடகம் செய்தது. அப்ப நீங்க தான் நவஜோதி தான் வந்த நீங்க தொகுப்பு இதான் வந்த நீங்க. அப்படி ஃபர்ஸ்ட் டைம் செய்ததுக்கு எங்களுக்கு நல்ல இது. எல்லாரும் வந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு. நாங்கள் பாக்குறோம் ஸ்டேஜ்ல முதியோரை சொல்லி. அப்ப தொடக்கம் நல்லா இது கொண்டு இருந்த நாங்கள். பிறகு நாங்க சட்டன்ல துவங்கினாங்க. சட்டன்ல துவங்கியும் நல்ல எங்களுக்கு நல்ல பேரும் இது. மங்கையும் எங்களுக்கு நல்ல சப்போர்ட் இருந்தது. அப்ப மங்கையரசி அமிர்தலிங்கம் இருந்தவ. அவவும் நாங்களும் நான் மிச்சத்துலதான் இருந்தனால் என்றாலும் மிச்சத்திலிருந்து சட்டனுக்கு போனான். அவவும் 12 தான் இருந்தவன். மங்கையரசி அமிர்தலிங்கம் அவவும் அப்படித்தான் நாங்க அங்க துவங்கி நடத்தி கொண்டு வரோம். ரெண்டபடியா அப்படி அந்த எங்களுக்கு அந்த இதன்றது இருக்கையில எங்களுக்கு அங்க எங்களோட சேர்றாக்கள் எல்லாரும் அந்த ஒரு குடும்பம் மட்டும்தான் நாங்கள் எடுக்கிறது. அதை விட குடும்பம் மட்டும் எடுக்க என்ன செய்யறாங்கன்னா, நாங்க அவை சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் சுகமாகவும் இருக்க வேணும் என்றுதான் ஒவ்வொரு முறையும் மீட்டிங் துவங்கிக்கையோ இதற்கு நாங்க துவங்கி கொண்டு வர்றாங்க. ரெண்டபடியா ஒரு குடும்பமா தான் நாங்க எல்லாம் நடத்துறோம். ரெண்டபடியா எங்களுக்கு மிக்க 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 சந்தோஷமும் நல்ல ஞாபகம் இருக்கிறது. மங்கையரசி அவர்களும் இருந்தவர். ஒரு தடவை இருக்கும் பொழுது அவ கதைச்சது எனக்கெல்லாம் ஞாபகம் இருக்கிறது. அந்த நேரத்திலேயே நீங்கள் அந்த அப்ப துவங்கி என்ன இதுல முதியோர் சொல்லி அப்பவே இருந்ததா இல்லாட்டி அதன் பிறகுதான் நீங்க தொடங்கினீங்களா? அப்போ இருந்தது பெண்கள் அமைப்பு என்றுதான் வேற ஒரு பேர் தானே இருந்தது. அது என்ன அதுல பற்றி சொல்ல முடியுமா? ஓம் நவஜோதி அப்ப இருந்ததுதான் எங்களுக்கு தமிழ் விமென்ஸ் டெவலப்மெண்ட் ஃபோரம் இருந்தது. ஆனால் இது என்னண்டா, இவர் வரதகுமாருக்கு டெலிபோன் கால்ஸ் வாரதா அந்த முதியோர்களை பிள்ளைகளும் மருமக்களும் வலுவா கேவலமா நடத்துறது. கொஞ்ச நாள் அவையில எல்லாரையும் ஓடிடுவிடும். கேட்க நல்லா பார்த்தவையில் பிள்ளைகளை பாக்குறது கண்டு பிள்ளைகள் வளர்ந்தோட பெற்றோர அம்மா மேல இதை செய்யுங்கோ என்று சொல்லி கொண்டு இருந்தவள். அப்ப இவருக்கு நெடுகளும் கால்ஸ் வாரதாம். அப்ப அவர் தோன்றினோன்னா அவர் நினைச்சாராம், இவளுக்கு தான் ஒன்றும் செய்ய வேணும் என்றுதான் எல்டர்ஸ் எம்பவர்மெண்ட் ப்ரோக்ராம் 2006 மாதம் துவங்கினவர். உங்களுக்கு அதுக்குத்தான் துவங்கினவர், அப்பதான் துவங்கினவர். இதெல்லாம் எல்லாரும் கால் பண்ணி எல்லாரும் சொல்றதாம், ஐயோ எங்களை இப்படி போய் நடத்தினமே அப்படி நடத்தினமே. அப்பதான் அவளுக்கு சில வழி வந்தது.
அப்பதான் துவங்கினது 2006 ஜூன் மாசம் ஏப்ரல் மாசம் துவங்கினது இஇபி அண்ட் கிங்ஸ்டன்ல வரதகுமார். அந்த நேரத்துக்கும் இப்ப நீங்கள் இந்த மாதிரி அதை செயல்படுகின்றீர்கள், எதிர்காலத்துல என்ன திட்டம் இருக்கு அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்பொழுது வரதகுமாரன் இதுல இருந்ததை விட வேறு சற்று மாறி இருக்கிறீங்களா இப்பொழுது? இல்ல அவர் ஸ்டார்ட் பண்ண போலதான் நாங்க எல்லாம் செய்து கொண்டு வந்து கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு இந்தியால சட்டன்ல துவங்கினோன ஜெயபாலன் நானும் மங்கையரசியும் எங்கட ஆக்கள் எல்லாரும் வந்து சட்டன்ல செய்தாங்க. ஜெயபாலன் ஸ்டார்ட் பண்ணவர் சட்டன்ல. நாங்க அப்ப வந்து செய்தக்க அங்க செய்யக்கே நாங்க இல்லை, அங்க செய்யறதையே தான் இங்கேயும் செய்யறோம் ரெண்டாலும் இப்பொழுது. ஆனா எனக்கு மிக்க 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 சந்தோஷம், எங்களுடைய மூத்தோர்கள் எல்லாரும் ஆடுவார் பாடுவார் என்ன பேச்சாளரா வந்துட்டோம். அதை விட இப்ப கவிதையெல்லாம் எழுதினோம் பேசினோம் எல்லாம் செய்யணும். அதுக்கெல்லாம் எங்கட ஊக்குவிக்குதான் ப்ரே பண்ணுவினம், என்ன இது பஞ்சபுராணம் படிப்பினம். அதெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா இந்த சொசைட்டியால தான். அது அங்கேயும் துவங்கினாங்க, இங்க சட்டன்லயும் வந்து எல்லாருமா சேர்ந்து செய்யறோம். இப்ப எங்களுக்கு என்னது ஐயர் கோயிலுக்கு போறேன் நான். அப்போ ஐயர்கிட்ட என்ன நீங்க எல்லாம் செய்யறீங்க, உங்களுடைய ஆக்களுக்கு தேவாரம் படிக்க சொன்னோன்னு ஒரு ஆள் இப்படி திரும்பி பார்க்கணுமே என்று சொன்னேன். அப்ப நான் சொன்னா அவளுக்கு தெரியும் கொஞ்சம் இதா இருக்கணும். இப்ப நான் எங்கள்கிட்ட வந்தோன்னே ஒவ்வொரு கிழமையும் அங்க புதன்கிழமையிலேயும் தான் வியாழக்கிழமையிலேயும் தான் பஞ்சபுராணம் படிப்பிடும். இப்ப ஐயா சொல்றாரு அப்ப கேட்டா உடனே படிக்கணும் உங்களோட பிள்ளைகள் இல்ல அப்படி அந்த ஒவ்வொன்றையும் நாங்க இதனோம். இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, இல்ல அங்க பாட வாய் துறக்காதாக்கள் எல்லாரும் இங்க இப்ப பாட்டு பாடின மேடையில பேசுன மேடையில கவிதை எழுதினோம். எல்லாத்துக்கும் நாங்கள் எங்கட ஊக்குவிப்பதாலதான். எல்லாருக்கும் எல்லாம் தெரியும், டேலண்ட் இருக்குது. பட் ஒரு சான்ஸ் கொடுத்தா அவள் எல்லாரும் செய்வாங்க. மிக்க மிக்க சந்தோஷம், நான் பெரும் இன்பம் எல்லாரும் பெற வேண்டும் என்றுதான் எனது ஆசையும் இதுவும். அதன்படி இப்ப எனக்கு சந்தோஷம். இப்படி எல்லாரும் மேடை ஏறி பேசினோம் பாடினோம் எல்லாம் ஆடினோம் எல்லாம் செய்யணும். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு என்ன கணக்க இருக்கு செய்யறதுக்கு. நாங்கள் இப்ப ட்ரை பண்ணிக்கொண்டு இருக்கின்றோம். இனி அவளுக்கு உல்லாச பயணம் வந்து பீச்சுக்கு கூட்டிட்டு போறாங்க, மியூசியத்துக்கு கூட்டிட்டு போறாங்க, கோயில்களுக்கு கூட்டிட்டு போறாங்க. அதை விட உண்மையாக நான் பேச வேணும், இந்த டான்ஸ் எல்லாம் நானே முந்தி என்னுடைய புருஷன் விட்டவர் என்ன டான்ஸ் ஆடலாம் ரெண்டாலும் நாங்க எங்கட மாமியார் வீட்டையோ அல்லாட்டி இன்லாஸ் வீட்டை போனா ஆடமாட்டோம் இல்லையா, ஆடமாட்டோம் இதென்ன மாட்டோம். ஆனா இப்படி இது சொசைட்டிக்கு வந்தோன்னு எங்கட பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும், எங்கட பிள்ளைகளுக்கு தான் நான் சொல்றேன், எங்கட மெம்பர்ஸ் எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா டான்ஸ் ஆடுறதுகள் பாடுதுகள். வீட்டுல செய்யலாது. இப்படி வந்த இடத்துல எங்கட இது கஷ்டம். இதன்படி மாமனுக்கோ மருமகனுக்கோ அதுகளுக்கு முன்னுக்கோ ஆடையலாது பாடையலாது. அப்ப இங்க வந்து இப்ப பழகி செய்த உடனே இப்ப நீங்க நம்ப மாட்டீங்க, 2-3 மாமி மேவையே சொல்லணுமாமா, இந்த பர்த்டேக்கு நீ ஆடு ரெண்டு மருமகளை கேட்கணுமா. அப்படி இப்ப எல்லாரும் அந்த முன்னுக்கு வர வேணும்ன்றதுதான் என்னுடைய ஆசை. நாங்க எங்களுடைய கல்ச்சர் அதில் இருந்ததுதான். என்னையும் எங்களுடைய அம்மா என்ன இன்றைக்கும் எனக்கு டிரைவ் பண்ண தெரியாது, என் அப்பா டிரைவ் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டார். என் புருஷனும் இல்ல நீ கார் தனியா ஓடையலான்னு சொல்லியாச்சுது. அப்படியே அது சில எண்ணம் இது பாலிசி இருக்குதான். ஆனா என்ன டான்ஸ் ஆட விட்ட வேலை இருந்தா எனக்கு அம்மாக்கும் விருப்பம், அப்பாக்கும் விருப்பம், ஹஸ்பண்டுக்கும் விருப்பம். டான்ஸை பார்த்துட்டு தான் என்னோட வந்திருப்பேன் நிக்கிறது தெரியல. அப்படி உங்களை பார்த்து எல்லாருக்கும் உற்சாகம் டான்ஸ் ஆகிக்கல, அதுவும் ஒரு எக்ஸசைஸ் தானே இல்லையா? சில நேரம் டான்ஸ் போய் பார்த்தா ட்ரில் செய்யற மாதிரியும் இருக்குது. அபிநயங்களை விட்டுட்டு அப்படியும் டான்ஸ் இங்க இப்பொழுது என்னண்டா அது அங்க குவாலிஃபை பண்ணி சும்மா அரங்கேற்றம் பண்ணின உடனே அது பெரிய டீச்சர்ஸா வந்துடுறதா நீங்க லண்டன்ல அவர்கள் கலக்குவது. நீங்கள் ஒவ்வொரு கிழமையும் சந்திக்கிறீங்களா? உங்களுடைய செயல்பாடுகள் இப்ப எப்படி நடக்கிறது? டான்ஸ் பாட்டுகள் இதுகள் தானா? இல்ல புதன்கிழமையிலையும் சட்டன்ல வியாழக்கிழமையிலையும் சந்திக்கினாங்க. காலமா 10 மணிக்கு துவங்கினோன்னு நாங்க என்ன ஒரு நிமிஷம் மூதாதையருக்கு எல்லாருக்கும் உங்களுடைய அம்மா யோசிங்க, அப்பா யோசிங்க, புருஷன் இல்லாதவர்கள் புருஷன் மனைவி அவையில யோசிச்சு கும்பிடுங்கோ, அவையில் தான் உங்களுக்கு ஆசீர்வதிக்கிறேன் ஒவ்வொரு நாளும் திருப்பி சொல்றேன். நான் சொல்லி அதுக்கு ஒரு நிமிஷம் நாங்க எல்லாரும் சைலண்டா இருந்து கும்பிடுவோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்னண்டா
பஞ்சபுராணம் படிப்போம். பஞ்சபுராணம் படிப்போம். தெரியுதான் இந்த தேவாரம், திருவாசகம், திருப்பல்லாண்டு, அதெல்லாம் அந்த 5 படிச்சுட்டு பிறகு நாங்க கிறிஸ்டியன் பிள்ளைகள் கிறிஸ்டியன் ஆக்கள் இருக்கணும் ரெண்டபடியா அவைகளுக்காக வேண்டி பிரயாஸ் சொல்லி அவைல் ஒரு ஆள் பிரயாஸ் சொல்லி அவையிலும் ஒரு கீதம் படிப்பணும். படிச்சுட்டு டீ காஃபியோ இதோ பிஸ்கட் எல்லாம் செய்துட்டு நாங்க எக்ஸசைஸ் செய்யறோம். நாங்க அது ஒரு அவளுக்கு நல்ல விருப்பம் எக்ஸசைஸ் செய்யறோம். கட்டாயம் ஐயோ இன்றைக்கு செய்ய வேணும் சர்வா செய்ய வேணும் சர்வான்னு கூட்டிக் கொண்டு போயிடணும். அப்ப செய்யறோம் நாங்க. அதை விட நாங்க வெளியிலே எடுக்கிற இல்லை என்னட்ட சர்டிபிகேட் இருக்கு. நான் செய்தேன். நான் இது ட்ரைனிங் செய்தேன். நான் அப்ப நான் அதை காட்டினா அவளை சொல்லிச்சு ஓனி செய்யலாமன்ட்டு நான் கவுன்சிலுக்கும் காட்டினேன். நான் என்கிட்ட இருக்குது சர்டிபிகேட். அப்ப நானே வெளியில ஆக்களை எடுக்கிறேன் இல்லை, ஆக்களை எடுத்து 30 பவுன் 40 பவுன் கொடுக்குற இல்லை, நாங்களே செய்து கொள்வோம். செய்துட்டு அப்புறம் திருப்பி டீயோ காஃபி இதே பிஸ்கட்டோ வடையோ எல்லாம் சாப்பிட்டுட்டு ஆக்கள் பாடுவணும். ஒரு நாளைக்கு பாட்டு பாடுவணும், ஆடுவணும். அத பாட்டு பாடுறதும் நாங்க அவள மூளைய வேலை செய்ய பண்றதுக்கு பழைய பாட்டுகள் பாயில துவங்குற பாட்டுகள் தான் படிக்கணும்னு சொல்லுவேன். அப்ப அவன் எல்லாரும் மூளைய போட்டு கிண்டு விடும். பாகுல துவங்க வேணும், பழைய பாட்டா இருக்க வேணும், நல்ல நல்ல பாட்டுகள் எல்லாம் படிப்படும். எங்களுக்கு அந்த பழைய பாட்டு கேட்க மிக மிக சந்தோஷமா இருக்கிறது. அதை விட அவளோட மூளையே வேலை செய்ய பண்றதுக்கு தான், மென்டல் ஹெல்த்துக்கு தான் நான் அதை சொல்றது. பாட்டுக்கு பாட்டுல அதுலயே அவளுக்கு நல்லா முக்கியமான கேள்வி என்னன்னா, இப்ப நீங்க ஒவ்வொரு கிழமையும் சாந்தி கேட்கல சாப்பாடுகள் அதுகள் எல்லாம் பரிமாறுவீங்க தானே, அதுக்கு கவுன்சில் ஏதாவது உதவி எங்களுக்கு இல்ல உதவி எங்களுக்கு என்னன்னா, நாங்க மெம்பர்ஸ் கிட்ட காசு வேண்டுறோம். நாங்க இப்ப ஏன் பர்த்டே ஹிருத்தியண்டா 5 பவுண்ட் தான் வேண்டுவோம். இப்ப நாங்களே தான் காசு அவையல் சாப்பாடுக்கு காசு கொடுப்போம். பர்த்டே இன்றைக்கு பாலாண்ட பர்த்டே, அப்ப அவர் தான் சாப்பாட்டுக்கு காசு கொடுத்தவர். அப்ப நாங்க 5 பவுண்ட் தான் வேண்டது. ஏண்டா டீ காஃபி இந்த பிளேட்ஸுக்கு டிஷ்யூ அதுகளுக்கும் மற்றது ஹாலுக்கும் நாங்க சாப்பாட்டுக்கு வேண்ட மாட்டோம். அப்படி சாப்பாடு ஒருத்தரும் கொடுக்காட்டி 7 பவுண்ட் வேண்டுவோம். நல்ல சாப்பாடு கொடுப்போம். அது வீட்டு சாப்பாடு தான் எங்களுக்கு கண்டு இருக்கணும். அவை திரவியமும் அவட்ட வைஃபும் ஹேமாவும் தாங்களே வீட்டுல சமைச்சு நாங்க சொல்ற கறி எல்லாத்தையும் கொண்டு வரணும் டைமுக்கு. ரெண்டபடியா நாங்க ஹோட்டல்ல எடுக்கிற இல்ல, வீட்டு சாப்பாடு தான் கொண்டு நல்லா இதன்னும். ரெண்டபடியா அது சாப்பாடு கொடுப்போம். கொடுத்துட்டு இருந்து நல்லா பழைய கதையெல்லாம் கதைப்போம். அது கதை கேட்க இதனைக்க தாங்கள் எப்படி எல்லாம் பண்ணினது, ஸ்கூல்ல எப்படி விளையாடினாங்க, ஸ்கூல்ல என்ன அப்படி பண்ணாங்க, அதெல்லாம் படிக்க நாங்க உண்மையா நவஜோதி நாங்க எங்களுடைய மைண்ட ஒர்க் பண்றதுக்கு தான் செய்யறோம். நாங்க அந்த கேம்ஸ் விளையாடுவோம். இந்த 1 2 3 பஸ் அதை 4ஆம் வாய்ப்பாடுன்னா நான் நல்லா பிளவிட்டு நம்மண்டா 4 8 சொல்லக்கூடாது, பஸ் சொல்ல வேணும். அப்படியே நம்ம பிளவிட்டா உங்களோட மேத்ஸ் டீச்சர் என்ன நீங்க படிக்கலையா கிடைக்கலையான்னு ஒரு அதுல ஒரு கேள்வி பண்ணி அவையில சந்தோஷப்படுத்தி அவையில எல்லாம் செய்வோம். அவையில போய் இனி அவையிலையும் கதைக்க விடுவோம். ஒருவர் வந்து சொன்னா எங்களுக்கு என்ன நாங்க கதைப்போம் வந்துட்டு எனக்கே எல்லாம் தெரியல, யூரோப் கண்ட்ரின்னு எல்லாத்தையும் இந்த தலைநகரையும் கேட்டா அப்படி கேட்டு எத்தனை உறுப்பினர்கள் நீங்க இருக்கிறீங்க, எவ்வளவு பேர் நீங்க ஒவ்வொரு நாள் சந்திச்சு கொள்ளீங்க ஒரு கிழமையில? ஒவ்வொரு கிழமையில நான் ஒரு 60 பேரை சந்திப்பேன். இங்க எங்களுக்கு 25-30 பேர் வரணும், அங்க 25-30 பேர் வரணும். ஆனா போனுக்குள்ளால நெடுகளும் அவையிலே கழிச்சு கொள்ளணும். என்னென்று ப்ராப்ளம் என்ன இருந்தா கழிச்சு கொள்ளணும். அப்படி தெரிந்தா எனக்கு கவுன்சில்ல ப்ராப்ளம் வேண்டா, ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். நான் சொல்றது நீங்களே இனி இப்போ நான் என்ன கொஞ்சம் கொஞ்சம் அவையில விடுறேன்னு என்ன குடும்ப ஆக்களும் கொஞ்சம் சார்ஜ் எடுக்கணும். நீ மகள்கிட்ட கேளுங்கோ, மருமகன்கிட்ட கேளுங்கோ, பேரன்ட்ட கேளுங்கோ. அவையில் வளர்ந்துட்டு தானே இப்ப எல்லாம். அப்ப அவையிலோட நான் கலைக்கிறேன். நீங்க அம்மாவுக்கு செய்து கொடுங்கவன் என்னத்துக்கு நீங்களே செய்யலாம் தானே. இப்ப பிள்ளைகளையே கொஞ்சம் அதுக்குழுக்கு இதை ஊக்குவிக்கிறோம். விளங்குதானே? பேர பிள்ளைகள் நல்லா இப்ப டெலிபோன் எல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு நாங்க ஆப்ஸ் ஏன்னா NHSல ஆப்ஸ் எல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துட்டோம். எங்களுக்கு வந்து ஒரு ஆள் சொல்லி கொடுத்தது எங்களோட சொசைட்டில. இப்ப நான் சொல்றது நீங்க பிள்ளைகள்கிட்ட கேளுங்கோண்டு மகள்கிட்ட மகன்கிட்ட சொல்ல நல்ல ஒரு போனை வேண்டி கொடுங்க அம்மாக்குன்னு சொல்லி அப்படி சொல்லி இப்ப அந்த பிள்ளைகளும் அவளுக்கு உதவி செய்யணும். உண்மையாத்தான் சொல்ல வேணும். பிள்ளைகளும் இப்ப அவையில இன்வால்வ் பண்ண எல்லாத்துக்கும் எங்கள்கிட்ட வரக்கூடாது. நீங்களும் செய்து கொடுங்க பிள்ளைகளுக்கு.
அப்ப எல்லாம் தெரியும். போனிக்கலாம்ன்றீங்க. இப்ப ஒரே கொண்டாட்டம் தான். 80வது வயசு உங்களுக்கு 80 சொல்லிடாது. உங்களை பார்த்துதான் எல்லாரும் பின்பற்றுவார்கள். இப்ப இதுல கேட்டுக்கொண்டு இருக்கின்ற ஆக்களும் அவர்களும் தங்களுடைய கருத்துக்கள் சொல்ல விரும்புவார்கள். இன்றைக்கு உங்களை வாழ்த்துறதுக்கு எல்லாம் படியா நீங்கள் ஏதாவது சொல்ல வேணுமென்றா சொல்லி நாங்க இடக்கிட கரைத்து கொண்டு உறவுகளை இணைத்து அவர்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லுவதால் ஒரு பதிவாக இருக்கும் என்று நம்புகின்றேன். நிச்சயமாக நான் என்ன சொல்லுவேன்டா, வயசு ஜஸ்ட் இதுதான். என்ன உங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்க எல்லாம் படிச்ச ஆக்கள், எக்கட ஆக்கள் எல்லாரும் படிச்ச எல்லாரும். நான் இப்ப என்ன சொல்றேன்டா, இப்ப யங் ஜெனரேஷனுக்கும் நீங்க சின்ன பிள்ளைகளுக்கோ அடுத்த ஜெனரேஷனுக்கு பாடம் சொல்லி கொடுங்கோ. ஐ வாஸ் அ டீச்சர். அந்த டீச்சரா இருக்கிறதால எனக்கு எந்த மைண்ட் இப்பயும் நீங்க என்னண்டாலும் கெமிஸ்ட்ரியில கேளுங்கோ, பிசிக்ஸ்ல கேளுங்கோ, மேத்ஸ்ல கேளுங்கோ, டக்குன்னு சொல்லுவார். ஏன்னா நான் இப்பயும் அந்த படிச்சு கொண்டு வாரன். என்ன சொல்றீங்க? ரெண்டபடியா நான் உங்கள் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுவேன். டீச்சிங் இஸ் த பெஸ்ட் திங். உங்களுக்கு நீங்க யாருக்கு காசுக்கா வேண்டி இல்லையா? நீங்க அப்படி செய்யறதால உங்களோட மைண்ட் நல்லா ஒர்க் பண்ணும் கடைசி வரையும். And you won't get dementia. அதோட இன்னொன்று உங்களுக்கு நான் மறக்காம சொல்லுவேன். இப்ப அதிகமாக டெமென்சியான்னு சொல்லித்தான் இப்ப எல்லாரும் நம்புறார்கள். இந்த ஞாபக சக்தி மிக முக்கியமானது. நீங்க கூடிய நல்லா நீங்கள் நவஜோதி, இந்த கண்ணுக்கும் நவஜோதி, நான் கண் டாக்டர்கிட்ட போனா நான் என்ன கண்ணாடி போடுறேன் இல்ல, என்னமோ ஒரு டச் ஃபுட், என்னமோ ஆப்ரேஷனும் ஒன்றும் செய்யல. அதே டாக்டர் சொல்றேன், நீ எப்பயும் கண்ணை உருட்டி உருட்டி கொண்டுதானே இருக்கிற, அதை விட நீ ஒரு டான்சர் தானே, அதோடய உனக்கு அந்த கண் வைத்தியம் ஒரு வரையில, இன்றைக்கு வரைக்கும் வரையில. உண்மையாத்தான் நான் இப்பயும் போறேன் தான் டாக்டர்கிட்ட. ஆனா அவர் சொல்ற, உனக்கு ஒன்றும் இல்லை, ஏண்டா நீ கண் எக்ஸசைஸ் செய்யறாரு. அப்போ இப்ப எந்த ஆக்கள் எல்லாரும் கண்ணை இப்படி உருட்டி கொண்டு நிற்படும். ஐயோ எங்களுக்கும் பெற இல்ல, சும்மா சொல்றேன். நாங்க எடுத்தவர்கள் எல்லாத்தையும் இல்லையா நடாமோன் மற்ற உறவுகளையும் இணைத்து நாங்கள் அவர்களுடைய வாழ்த்துக்களை இன்றைக்கு கூட நீங்க பீனு சொன்னீங்க, சட்டன் பீன் எனக்கே உலகல. ஏன்னா குயின் ஆஃப் சட்டன் என்று ஒரு ஆள் சொல்லி இருக்கு, மற்றொரு ஒரு ஆள் சட்டன் அரசி என்று சொல்லி இருக்குது. எனக்கு தான் உலகவே இல்லை. கனவியான சொல்லலோ குயின்ன்றது. உறவுகளை கூப்பிடுங்க, உறவுகளை கூப்பிட்டு அவள்கிட்ட கதையா கேட்போம். எனக்கு என்னன்னா இந்த ஸ்கிரீனுக்குள்ளால மற்றவர்களை தெரியவில்லை. அப்ப நான் செய்யும். நீங்க விஜய கூப்பிடுங்க, விஜி சத்யநாராயணன் கூப்பிடுங்க. வருவா விஜி விஜயா? சரி, நீங்கள் கூப்பிடுங்க. மற்றது திரு நடாமோன் தானே, அதுதானே ஸ்டுடியோல இருக்கார். அதுதான் விஜி விஜி எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். மிஸ்டர் நடா மோகன் அவர்கள் அவற்றை படத்தை ஆஃப் பண்ணிட்டு மியூட் பண்ணிட்டு இருக்கிறார். கேட்கல போல உனக்கு. உங்களுக்கு மற்ற தெரியலன்றபடியா நான் உங்களுக்கு நவஜோதிக்கு சொல்றதுக்காண்டி சொல்றேன். சர்வாக்காவ குயின் சொன்னது ஐ திங்க் அவர் எங்கட கவுன்சிலர் தான். நல்ல கதை கேட்கல. குயின் ஆஃப் சட்டன் ஒரு பட்டம் கொடுத்தவர். கடைசி 9 வருஷமா எனக்கு சர்வாக்காவ தெரியும். நான் கணக்க சகோதரங்களோட பிறந்தபடியா நான் சொல்றது, எனக்கு இன்னும் ஒரு சகோதரி உண்டு. என்னோட நல்லா கதைப்பா. நாங்கள் எங்களோட துன்பங்கள் இன்பங்கள் எல்லாம் பகிர்ந்து கொள்வோம். அங்கேயும் கதைப்போம், வீட்டை வந்தும் போன்லயும் நேரம் கதைப்போம். 2 பேரும் என்ன டிஸ்அக்ரிமெண்ட் இருந்தால் சண்டையும் பிடிப்போம். அப்புறம் அடுத்த நிமிஷம் வாடி என்று கதைப்போம். அவ்வளவுதான். பட் அவட ஈடுபாடு, எங்கட சங்கத்துக்கு அவ செய்யற ஒவ்வொரு காரியமும், நாங்க எல்லாரும் அங்க போறதுக்கு காரணம் சர்வாக்கா. ஏன்னா முன்னுக்கு நின்று எல்லாரையும் கூப்பிட்டு எக்ஸசைஸ் செய்யாட்டா சும்மா இருந்தாலும், ஏன் இன்றைக்கு செய்யல வாங்கோ காலையில அதாண்டா அப்படி விடுவா. இல்லாட்டா she's all and sorry இங்கிலீஷ் கதைக்கப்படா. எல்லாரையும் ஊக்குவிச்சு எல்லாரையும் முன்னுக்கு வர பண்ணி, அவ சொன்ன மாதிரி எல்லா காரியத்திலையும் ஈடு பண்ண விடுவா. நான் கிறிஸ்டியன், அதான் அவ பிரயாசம் சொல்லி சொன்னவ. தட் இஸ் அது ஒரு ஊக்கமளிக்கக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா சில சங்கங்கள்ல பிரயாசம் வைக்கிற இல்ல, சில சங்கங்கள்ல
கிறிஸ்டியன் பாட்டு பாடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நான் காணையில கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் சர்வாக்கா புதன்கிழமையில நடத்துற கூட்டத்திலையும் அப்படித்தான், வியாழக்கிழமை நடத்துற கூட்டத்திலையும் அப்படித்தான், சங்கத்திலையும் அப்படித்தான். எல்லா முதல் நானும் பஞ்சபிராணம் பாடுவேன் எல்லாருக்கும். மகேஷ் சொல்லுவா தங்களும் பார்க்க எனக்கு சைவம் கூட தெரியும். என்ன நான் 25 வயதுல கல்யாணம் முடிக்கலதான் கிறிஸ்டியனா வந்தேன். அப்படியே எனக்கு அது ஓ லெவல்ல நான் கிரெடிட்டோட பாஸ் பண்ணினேன். அதனால எனக்கு சைவம் நல்லா தெரியும். சர்வாக்காவையோட சேர்ந்து பாடுவேன். பிறகு ப்ரே பண்ணி பாட்டு பாட சொன்னா பாடுவேன். என்னால ஏழுமான உதவி எல்லாம் செய்வேன். சர்வாக்கா ஒவ்வொரு விழாக்கள் நடக்க இப்போ லாஸ்ட் தேர்ஸ்டேவோட பர்த்டேக்கு ப்ரோக்ராம் போட சொல்லி 13 ஐட்டம்ஸ் ஒவ்வொரு நாளும் வேறும் 10 மணிக்கு அதை வெட்டி போட்டு இந்த பேரை போடு, இந்த பேரை வெட்டி போட்டு அடுத்ததா போடுவேன். கடைசியா சொன்னா நீங்க எல்லாத்தையும் எழுதி வச்சு அனுப்புங்க, நான் புதன்கிழமை இரவு உங்களுக்கு ஃபைனலா செய்து போட்டு அனுப்புறேன். நீங்க எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க? நான் படிச்சது கோகில் காலேஜ். யூனிவர்சிட்டி என்டர் பண்ணினது கொலம்போ யூனிவர்சிட்டி. பட் ஐ டிடன்ட் கம்ப்ளீட் த யூனிவர்சிட்டி. யூனிவர்சிட்டியில இருக்கேக்கல சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி செய்யறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. ஸோ ஐ கேவ் அப் அண்ட் கேம் டு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி. நாங்க இங்க வந்து இப்போ 40 years ஆச்சு இங்கிலாந்துக்கு வந்து. பட் சர்வாக்காவை ஆக்சிடென்ட்லி உஷாண்ட மகேஷன் கொஸ்டினரால் தான் எங்களை ஒரு ஃபியூனரல் சர்வீஸ்ல கண்ட நேரம் என்ன இன்வைட் பண்ணவ. அப்ப நான் போன பிறகு நான் சொல்றேன், நான் எப்படித்தான் கஷ்டம், நான் ட்ரை பண்றேன், நான் ப்ராய்டன்ல இருந்து சட்டனுக்கு ட்ரை பண்றேன் நான். ஸோ ஒவ்வொரு கிழமையும் தவறாம போறது அவட ஊக்குவிப்பத்தனத்தால. ஆமா, உண்மையாக அவ முன்னாடி இல்லையா, எல்லாருக்கும் ஒரு உற்சாகம். மற்றது உங்களுக்கும் ஒரு ஆக்டிவ். அவ கூறிக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு தெரியுதுதானே எப்படி அவ உங்களை உற்சாகப்படுறா. பழைய நினைவுகளுக்கு கொண்டு போய் அந்த எல்லாத்தையும் நினைவுபடுத்துற கூட ஞாபக சக்தியை எல்லாத்தையும் வரவழைக்கிறதுக்கும் பழைய நினைவுகளை தண்டைக்குள்ள எங்களுக்கு ஞாபகம் வரும் இல்லையா. இப்ப அதுதான் நடக்குது. நாங்களே போக போக வயதுகள் போகும்னு சொல்லி அந்த பழைய நினைவுகள்ல சந்தோஷமான நினைவுகளை கொண்டு வர்றது. ஆமா, அதுல வந்து கருமுகங்கள் வந்து சில கவலைகளும் வரும் இல்லையென்று இல்ல, மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கு ஒரு வழிவகுக்கின்ற அதற்கு நன்றியை கூறிக்கொண்டு உங்களுக்கு மிகுந்த எனக்கு இந்த தருணத்தை தந்ததுக்கு மிக மிக நன்றி. நன்றி. வேறு இருக்கார்கள், நீங்கள் எனக்கு இந்த ஃபார்ம் தெரியாதபடியா திரு நடாமோகன் கூப்பிடுகின்றவர். அவர்தான் அழைக்கவனும். மற்றது நினைக்கிறேன் அஞ்சனாம் திரேசா தெரிஞ்சவர்களுக்கு நான் கூறினேன், அவர்களும் இருப்பார்கள். யாராவது கதைக்கலாம். அஞ்சனா இருக்கிறாவோ கூப்பிடுங்க. வணக்கம். வணக்கம் நவஜோதி. வணக்கம் சர்வாண்டி. மிகுந்த மகிழ்ச்சி இதுல நேரத்துக்கு உங்களுக்கு எனது பிறந்த நாள் வாழ்த்துக்கள். நன்றி. நீண்ட காலத்துக்கு உங்களோட கதைக்கிறேன். நினைக்கிறேன் இப்போ உங்களை வந்து நான் ஒரு 10 வருஷத்துக்கு முதல் சந்திச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் கிட்டத்தட்ட. பரதகுமார் டிஐசி டிடபிள்யூஎஃப்ல மீட்டிங்ஸ் அடக்க உங்களையும் அப்பதான் உங்களை சந்திக்க தொடங்கினது. அதுல இருந்து ஒரு டச்ல இருக்க இப்ப பெரிய அளவு சந்திக்கிறது கதைக்கிறது இல்லாட்டியும் நாங்க முகமூல் நண்பர்களாக இருக்கின்றோம். மிகுந்த சந்தோஷம். உங்களோட இன்றைக்கு நாங்க நினைச்சது இல்லை. மற்றது உங்களை பற்றி நான் 1-2 வார்த்தைகள் சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் ஆரம்பம் தொட்டு நான் உங்களை கண்ட நாள்ல இருந்து நான் ஒரு மிகவும் உற்சாகமான ஒரு மனிதராக தான் பார்த்திருக்கேன். உங்களோட வயதுக்கும் உங்களுடைய செயல் எண்ணங்களுக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி மிகவும் உற்சாகமான ஒரு ஆளைத்தான் நான் இன்றைக்கும் பாவன். அதுதான் என்னல்ல எனக்கு உங்களை கவர்ந்த ஒரு விஷயம். நல்ல ஒரு துடிப்பு மிக்க மனிதரா இருப்பீங்க. மற்றது நீங்க இந்த ஹெல்த்தி மைண்ட் ப்ராஜெக்ட்ஸ் அதுல நிறைய நான் பாக்குறேன். நீங்க அதுல சரியான இன்வால்வ்டா இருக்கிறீங்க. அதுக்கும் எனது வாழ்த்துக்கள். தொடர்ந்து நீங்க உங்களோட பணிகளை செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி சொல்கின்றேன் நவஜோதி. நன்றி. நன்றி அஞ்சனா. நன்றி அஞ்சனா. நன்றி நன்றி. நன்றி. வேறு யாராவது திரேசா இருப்ப?
Yes, Sarva, hello, happy birthday to you. நான் எல்லாம் ஓ தேங்க்யூ சோ மச். எத்தனை நாளைக்கு அப்புறம் காண்றோம். இல்ல நான் நீங்கள் எனக்கு வில்லனை சொல்லியிருந்தா நான் பர்த்டே கட்டாயம் வந்திருப்பேன். நான் எல்லாம் Facebookல ஃபாலோ பண்ணேன் நான். ரைட். நான் சந்தோஷம். நான் நிச்சயம் நான் உங்களுக்கு போட்டேன். நான் இட்ஸ் ஓகே. சம்டைம்ஸ் எங்கட போனும் அங்கெல்லாம் இஞ்சாலையும் ஓடுது. இட்ஸ் ஓகே. சந்தோஷம் இன்றைக்கு வந்ததுக்கு. You look so beautiful. தேங்க்யூ. உங்களாலதான் இல்ல, உங்களோட உற்சாகமும் உங்களோட பிளெஸிங்ஸும் எல்லாத்தாலேயும் தான் நான் இப்படி இருக்கிறேன், என்ன இருக்கிறேன் இல்லையா? ரெண்டபடியா ஐ கான்ட் ஃபர்கெட் யூ ஆல். எனக்கு 80 வயசு ஆகையில நான் உங்களை மாதிரி இருக்கணும். எப்ப வாரீங்க லண்டனுக்கு? உங்களை பார்க்க கட்டாயம் வரும் அம்மா. ஓகே, வாங்க. ஏன்னா உங்ககிட்ட இருந்து நான் படிக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா நான் உங்களை நேரா சந்திக்காட்டியும் உங்களோட வேலைகளை பலவு பண்ண நான். மற்றது ஒரு சீரியஸான விஷயம் அம்மா, இங்க மற்ற நாட்டுகளையும் நீங்க செய்யற வேலைகளை இங்க நாங்க தொடங்கணும். ஏன்னு கேட்டா ரொம்ப சீனியர்ஸ்மார்கள் தனிக்கிறாங்க, அவங்களுக்கு பெருசா ஆக்டிவிட்டி இல்ல. ஆனா எல்லா வசதிகளும் ஒவ்வொரு சிட்டிலையும் இருக்கு. அத தனியா தமிழ் ஆக்களுக்கு மட்டும் எடுத்து செய்யறதுக்கு ஆக்கள் இல்ல. ரியலி? நீங்க அரேஞ்ச் சம்திங். இப்ப நீங்க நவஜோதி செய்யற போல ஜூம்ல we will start something கொஞ்சம் பேரோட, then we can ஜூம்ல செய்வோம். நான் எல்லாம் உங்களுக்கு உதவி செய்வேன். நவஜோதிட்ட கேட்டீங்கன்னா எல்லாம் செய்யலாம். நாங்க we will start in the Zoom. அப்ப ப்ராபலுக்கு இன்ட்ரெஸ்ட் வர விட்டுக்கு யாரெண்டாலும் செய்யலாம். ராசா, I'm very happy that you told me this. ஏன்னா உங்களோட அப்ப நான் இதுதான் நான் உங்களை வந்து ஒருக்கா சந்திச்சு எப்படி தொடங்குனீங்க, எப்படி இதுகள் எல்லாம் போயிட்டு கிளாஸ் எடுக்க இயலாது. இது ஒரு அனுபவசாலி கிட்ட படிக்கணும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நேரடியா இருந்து கதைச்சி சில குறிப்புகளை எழுதி அதை செய்யறது அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். சோ வாழ்த்துக்கள் உங்களோட பிறந்த நாளைக்கு, வாழ்த்துக்கள் உங்களோட சேவைக்கு. எங்களையும் அடிக்கடி கான்டாக்ட் பண்ணுங்க, எங்களுக்கும் அட்வைஸ் தாங்க, என்ன செய்யலாம், எப்படி மத்தவங்களை பார்த்து கொள்றது. எங்களை ஸ்பெஷலி எங்களோட வீட்டாக்களை வீட்டுல உள்ள சீனியர்ஸ அன்போட விஷயங்கள் எங்களுக்கு சொல்லி தந்தா அது ஆழமா பதியும். அப்ப நாங்கள் சமுதாயத்துக்கு பெருசா செய்யாட்டி போனாலும் எங்களோட வீட்டுல உள்ளவர்களை பார்த்து கொள்றதுக்கு உதவியா இருக்கும். ஒரு ஆளுக்கு செய்தா அது பெறவும். என்ன சொல்றீங்க? 2 ஆள் 3 ஆள் 1000 பேருக்கு போகும். கரெக்ட். Yeah. And thank you very much. God bless you and I see you soon. Okay, thank you very much, Sarita. Thank you, darling. Thank you very much, Navajodi. You look beautiful also as always. Thank you. நீங்களும் தான் எல்லாரும் நல்ல அழகாக இருக்கிறீங்க. வேலைக்கு நான் இன்னும் முகம் கழுவ இல்ல. அடுத்து இங்க மற்ற உறவுகளும் இணைந்திருப்பார்கள் நினைக்கிறேன். எனக்கு தெரியல, அதிகமா சாந்தினி தான் வாரவா. அவரும் மகேஷ் இருக்கிறா, அவட உயிர் தோழி. மகேஷ் எங்க? அவ என்னோட 25 வருஷமா என்னோட இருக்கிற. எங்க மகேஷ்? வாங்கோ. நான் முதலில் சொல்றேன், எனக்கு உங்களை தெரியவில்லை. ஆனபடியால் குறைநீக்காது நீங்கள் வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். வந்து உங்களுடைய பண்ணிட்டு கதைங்க. யூ ஆர் மியூட்டட். விஜி வேற யாரும் சொல்றேன்டா சொல்லுங்க. விஜி சச்சி இருக்கிறா. சர்வாவே 25 வருஷத்துக்கு மேல தெரியும். One thing, அவ என்னன்னா அந்த பெர்ஃபெக்ஷன் இதன்றேல. She doesn't expect everybody to be perfect. ஆனா எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பா. ஸ்டேஜ்ல நாங்கள் பிளேயா செய்தாலுமோ செய்தாலோ she doesn't get angry with us. She accepts everything. That's a great thing. So we all had a chance. அப்ப நாங்கள் எல்லாரும் பங்கு பெறக்கூடியதா இருந்தது.
இப்படி சந்திக்கிறது, கதைக்கிறது, சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஒரு பிறந்த நாளை கொண்டாடுறது எல்லாம் எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவது. இது கட்டாயம் செய்ய வேணும் இல்லையா? இப்ப இன்றைய சூழல்ல நாங்கள் எல்லோரும் சுகமாக சந்தோஷமாக இருக்க வேணும். சுகமா இருக்க வேணும், அதுதான் தேவை எங்களுக்கு. என்ன சொல்றீங்க விஜி சச்? ஓகே, தேங்க்யூ மகேஷ். நன்றி நன்றி மகேஸ்வரி தான் நீ வந்தவர். இப்ப மகேஷ் வந்தவர். எங்க விஜி சச்சி வாங்கோ. விஜி சச்சி எல்லாரும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி செய்ய வேண்டாம். விஜய் அன்மியூட் பண்ணுங்க. நானும் விஜய், நீங்களும் விஜய். கமான் அன்மியூட் பண்ணுங்க. எனக்கு எல்லாரையும் தெரியுது. அதனுடைய I can see who is muted. பார்த்து சொல்லலாம். எனக்கு 2005ல இருந்து தெரியும். அவ கேக்குதா? பரதகுமாரின் வலது கையாக இருந்து அவற்றை ஒத்துழைப்போட எங்களோட முதியோர் வலுவூட்டு திட்டத்தை ஆரம்பித்து வைத்த தலைவி அவதான். அவ ஆரம்பித்து வைக்க 20 பேர் இருந்தவங்க மிகவும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கதான் நான் அங்கத்தவராக போய் சேர்ந்தேன். அவன் சேவையை சொல்லி முடிக்கிறேன்டா நான் அவன் பேர்த்டேக்கு ஒரு கவிதை படித்தேன். நான் அந்த கவிதை எங்க வச்சிருந்ததையோ மறந்துட்டேன். அதுல இருந்து அவ வாசிச்சு காட்டணும். நல்ல வடிவான கவிதை அவருக்கு வாசிச்சேன். எனக்கு பெரிய சந்தோஷம். அவன் சேவை இன்றும் தொடர்ந்து எங்கள் தமிழ் சமுதாயத்துக்கு கிடைக்க வேணும். நான் அவர்கிட்ட புதன்கிழமையில ஒவ்வொரு புதனும் போறான், ஒன்றொட்டர் புதன் போறான். அவன் நல்ல தொண்டு செய்து கொண்டிருக்கிறா. அவன் நீடூடி காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று அவன் 80வது பர்த்டேக்கு திருப்பியும் வாழ்த்தி என்ற சிட்டுடைய முடிக்கிறேன். தேங்க்யூ. நன்றி. சொல்லலாம் தானே உங்களை விஜி இவ நல்ல ஒர்க்குக்கு போறவ NHSல தான் ஒர்க் பண்றா. என்றபடியா எங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவா. இது வேற எங்களுக்கு எல்லா உதவியும் செய்வா. நல்லா சமைப்பா. எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் அவ வீட்டுல செய்யறத எங்களுக்கு கொண்டு வருவா ஒரு வென்ஸ்டேயும். என்றபடியா விஜி செகண்ட் எழுதுவாண்டோன்னு எனக்கு கூடுதலான ஒரு ஈர்ப்பு வந்தது. விஜய் என கவிதையே கேட்கலாம் அடுத்த முறை இல்லையா? பாடமா இருக்கிறத சொல்லுங்க, கொஞ்சத்தை சொல்லுங்க. மறந்துட்டா பரவாயில்ல. நீங்கள் இன்னும் ஒரு தடவை நாங்கள் சந்திக்கும் பொழுது நீங்க உங்களுடைய கவிதை எழுதுவான்னு சொன்னால் ஆர்வம் தானே, அது எல்லோருக்கும் வராது. நான் கவிதை சின்னல இருந்து எழுதுறேன், 15 வயதுல இருந்து எழுதுறேன். முந்தி அந்த பூங்கான்றதுக்கு இந்த கவிதை 3 மணிக்கு ஒரு நாள் வாசிக்கிறேன். ஓ, அப்ப இங்க இந்த பாமுகம் பாட்டியிலையும் கவிதை இது செய்யறது தானே? பாவிஜயவால நல்ல ஒரு ப்ரோக்ராம் செய்யறவர், ஏற்கனவே செய்யறவர். அவர் கேட்கிறவர் இந்த நெடுகளும் வரை சொல்லி எனக்கு ஒர்க் பண்றேன். இன்னும் வேலை செய்யறபடியா எனக்கு நேரம் குறைவு. வேலை விட்டா பிறகு நான் கவிதை எழுதுவேன். உங்களுக்கு கவிதை விருப்பமா? அவ புக் எழுதி இருக்கிறாவே, புக்ஸ் எழுதுறவ. எனக்கு மட்டும் பிடிக்கும், உங்களுக்கு அல்ல. ஒரு விருப்பம் வந்தா அது ஒரு ஸ்பான்டேனியஸ் தானே. அப்ப அது ஒரு விருப்பம் வந்தா எழுதுவேன் கவிதை. வேறு வேறு வடிவங்கள் எழுதுறது. நன்றி, சந்தோஷம். நன்றி. இனிய உற்சாக வணக்கம் நவயோதி அக்கா. இனிய உற்சாக வணக்கம். இன்று மகரந்த சுழல் நிகழ்ச்சியை சிறப்பிச்சு கொண்டிருக்கின்ற இள வயது படைத்தவர் என்று தான் நான் சொல்லுவேன். அவனுடைய துடிப்பு, அவருடைய பேச்சு எல்லாம் நாங்கள் 80 வயதுன்னு சொல்லக்கூடாதவரை அவ்வளவுக்கு அவருடைய செயற்பாடுகளை நாங்கள் பார்த்து ரசிச்சு கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வணக்கம் சர்வா அம்மா, உங்களுக்கு உங்களுடைய சிறப்புகளை நாங்கள் மற்றவர்கள் சொல்லதும் கேட்டிருந்தோம். நீங்கள் செல்லும் பொழுதும் உங்களது செயற்பாடுகளை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிக துடிதுடிப்போட நீங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறீங்க. நீங்க சொன்ன விதம், நாங்கள் தான் முதல்ல நடனம் எல்லாம் ஆடினோம்னு சொல்லிக்க ஒரு உற்சாகமா இருந்துச்சு. மற்றவர்களுக்கு நான் மட்டும் சந்தோஷமா இருந்தா போதாது, மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும், இணைக்க வேண்டும் என்ற ஆர்வத்தோட நீங்க அதை செய்து கொண்டிருக்கிறீங்க.
மிகுந்த சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கள் எனக்கு கடவுளின் ஆசீர்வாதம் பிறக்க முதலே கிடைச்சிருக்குது என்று சொல்லி. அந்த ஆசீர்வாதம் உங்களுக்கு நீண்ட காலங்கள் தொடர வேண்டும். உங்கள் எண்ணங்கள் எல்லாம் மலர்ந்து இதில் மற்றவர்களுக்கும் அது பயனுள்ளதாக அமைய வேண்டும் என்று நானும் இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன். நல்ல ஒரு பேர் உங்களுடைய சர்வ லோஜினி என்றாலே உலகம், சர்வம் என்றாலும் உலகம், 2 உலகம் சேர்த்து வச்சிருக்கிறீங்க நீங்க. சர்வலோஜினி என்ற அழகாக எல்லா ஆரம்பம் வாங்கி உங்களுடைய நீங்க கதைத்ததெல்லாம் அழகாக கேட்டு இப்ப அதுதான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நாங்க ஜெர்மன்ல இருக்கிறோமுங்க. இணைந்து உங்களுக்கு நீங்க பக்கபலமாக இணைந்து உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு இணைஞ்சிருக்கிற பெரியவர்களுக்கும் எங்களுக்கு மூத்தவர்கள் என்று நான் சொல்றேன், மூத்தோர்கள் என்று தான் நான் சொல்றேன். நான் மூத்தவர்களுக்கும் எனது அன்பான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். சந்தோஷமாக இருக்கிறது, உங்களை பார்க்கும் போது எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கிறது. மிகுந்த சிறப்பான வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். நன்றி நவயோதியக்கா, நன்றி இயக்குனர் அவர்களே. நன்றி. மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா? இப்படி எவ்வளவு சந்தோஷம் தானே. நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம் என்றாலும் எல்லோரும் நிச்சயமாக தள்ளி கதைக்கிறது எல்லாமே ஒரு சந்தோஷம். இல்ல, மற்றவர்களை வாழ்த்தும் போது நாங்களும் வாழ்த்தப்படுகிறோம் என்றது என்னுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை. அது நிச்சயமாக நாங்க மற்ற எழுதி செஞ்சது எங்களுக்கும் அடிபாடு. இந்த பால் எறிஞ்சா பால் திரும்பி வரும்னு சொல்ற போல என்ன சொல்றீங்க, நாங்க செய்யற நன்மை எல்லாம் எங்களுக்கும் திரும்பி வரும். நிச்சயமாக கடமையை செய் பலனை எதிர்பாராது என்று சொல்லுவார்கள். அந்த பலனை எதிர்பார்க்காமல் எங்களுக்கு அது வந்து கிடைக்கும். நன்றி. ஆமாம், நீங்க விஜி வாணி, நீங்க தான் எல்லாம் பார்த்து சொல்ல வேணும். சபா பாலா தெரியும் இல்லையா அவளுக்கு? பாவை ஜெயபாலம் இருந்திருப்பாரு நினைக்கிறேன் இல்லையா? வேற இல்லையா? இல்ல அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க அம்மா. விஜயம்மா அன்மியூட் பண்ணிட்டு கதைங்க. சாரி. ஜெயபாலன் ஜாயின் பண்ணினவர் அவர் மியூட் பண்ணாமல் அங்க வைஃபும் அவரும் ஏதோ கதைக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருந்த. அதனால நான் அவரை தொலைபேசி மூலம் என்னென்று தொடர்பு கொண்டு உங்களை மியூட் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னேன். நான் மியூட் பண்ணினவர் கூட இருந்தா போல போயிட்டார். விஜி, நான் கவிதை எடுத்துட்டேன், வாசிக்கட்டா? நீங்க ஸ்டார்ட் பண்ண முன்னம் விஜி எல்லாம் நேரலையில போகுது, உங்களோட டிவில நேரல இதுலயும் போகுது. வடிவா உடுப்பு போடையில நினைச்சு கொள்ளுங்க. என்ன பேருக்கா ஏதாவது சொல்லுங்க நீங்க. ஓகே, 80 என்றால் ஓர் எண்ணிக்கையே என்பதை தன் எண்ணங்களால் என்றும் இளமையாக இருக்கும் சர்வா அம்மா எங்களுக்கு எடுத்து காட்டியுள்ளார். 80 என்றால் அது ஒரு எண்ணிக்கை என்பதை தன் எண்ணங்களால் என்றும் இளமையாக இருக்கும் சர்வா அம்மா எங்களுக்கு எடுத்து காட்டிக் கொண்டு இருக்கின்றார். துடிதுடிப்பான நடையும் அழகான முகமும் புன்சிரிப்பும் கொண்ட சர்வா அம்மா என்றும் எங்களை வரவேற்று தன் சங்கத்தில் ஆதரித்து எம்மையும் இளமையாக வைப்பதற்கு உதவி செய்து கொண்டு இருக்கின்றார். சர்வா அம்மா எத்தனையோ தொண்டுகளை செய்து இன்று இளவரசி என்ற பட்டத்தையும் பெற்றுக் கொண்டுள்ளார். இதைவிட நான் அவள் பற்றி சொல்வது என்றால் இந்நேரம் போதாது. நான் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் என்பதை சொல்லி இக்கவிதையை முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. ஆமா, பட்டதை அவ கவிதையாக்கி இருக்கின்றான். அவன் நல்லா கவிதை எழுதுவா. என்ன மகேஷ் என்ன சொல்ல போறீங்க? வணக்கம் எல்லோருக்கும். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்?
எல்லாம் இருக்கிறோம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. ஆமாம், இன்று மீண்டும் ஒரு பிறந்த நாள் கொண்டாட்டம் அழகோடு நிறைந்திருக்கிறது. உங்களை பற்றியும் உங்களுடைய மன்றம் மூத்தோர் தமிழ் மூத்தோர் மன்றம் சட்டன் அருமையாக கேட்க முடிந்தது. எல்லோருக்கும் நிறைவான வாழ்த்துக்கள். மற்ற புதன்கிழமை எங்கே சந்திக்கிறதா சொன்னீங்க? புதன்கிழமை நாங்க அப்படியே ஹால்ல, உங்களுக்கு தெரியுமா விமலதாசன் இந்த ஹால் இருக்குது நியூ மால்டன் கிங்ஸ்டன் ரோட்ல, இதுக்கு முன்னுக்கு எங்கள் லைப்ரரிக்கு நியூ மால்டன் லைப்ரரிக்கு முன்னுக்கு அப்படியே ஹால் உண்டு. அதுல ஒவ்வொரு புதன்கிழமையும் சந்திக்கிறோம் நாங்க. சரி. ஆனா அந்த சங்கத்துக்கு என்ன பேர் வச்சுக்கிறீங்க? ஆக்டிவிட்டி சென்டர் ஹெல்த்தி மைண்ட். அவர் அது வேறே துவக்கி விட்டுட்டு போனவர் தான் எங்களோட வரதகுமார். அது என்னென்ன ஆக்டிவிட்டி சென்டர் ஹெல்த்தி மைண்ட்ன்றது நாங்கள் அந்த உண்மையா மென்டல் ஹெல்த் ஆக்களுக்கு தான் துவங்கினாங்க. மென்டல் ஹெல்த் போட்டா ஒருத்தரும் வர மாட்டேன்னுட்டோம். அப்ப நேம மாத்தி விட்டோம், ஹெல்த்தி மைண்ட் ஆக்டிவிட்டி சென்டர். அப்ப நாங்க அந்த ஹெல்த்தி மைண்டா இருக்கிறதுக்கு ஆக்டிவிட்டிஸ் ஒவ்வொரு நாளும் ஒன்று செய்வோம். அவன் இந்த மைண்டு அந்த டிமென்ஷியா அதுகளை ஒன்றும் பெறாம இருக்கிறதுக்கு பழைய எண்ணங்கள் இல்லாமக்கு அதில் எல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. இனி ஒரு மாசத்துக்கு ஒவ்வொரு டாக்டர்ஸ் வருவனா, கேன்சரை பற்றி கதைக்கிறதுக்கு, பிளட் ப்ரெஷரை பற்றி கதைக்கிறதுக்கு, டிமென்ஷியா பற்றி கதைக்கிறதுக்கு, டயபெட்டிக்ஸை பற்றி கதைக்கிறதுக்கு. அப்படியா நீங்க எங்களோட சங்கத்து ஆக்களை கூட கதைச்சிங்கன்னா அவையிலே டாக்டர்ஸ் இப்ப எல்லா மருந்துகள் எல்லாம் பாடம் எல்லாம் நல்லா சொல்லி விடாம எல்லாரு வராத ஆக்களுக்கு வர பண்ணிடுவினம், வந்த ஆக்களுக்கு போக பண்ணிடுவினம். அப்படியா? சரி. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேணும். ஆனா எங்களுடைய ஆக்கள் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் நல்ல சர்வா இந்த மருந்து எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல விட்டுட்டு என்ன சீரகத்தை சாப்பிடு, அதை என்ன ஒன்றை சொல்லுவார், காலிக்கா சாப்பிடுங்கோ, இஞ்சியை சாப்பிடுங்கோன்னு சொல்லித்தருங்க. இப்படி தூளை இடிச்சிட்டு இப்படி சாப்பிடுங்கோ, அப்படி சாப்பிடுங்கோ, உங்களுக்கு ஒரு வருத்தம் வராது, எல்லாரும் இப்படி உண்மையா தான். அது அந்த தாங்கள் அம்மா தங்களுடைய அம்மா பாட்டி அவள் வீட்டுல செய்ததுல சொல்லி தருங்க எங்களுக்கு, அப்படி செய்யுங்க. கண்டிப்பா கை வைத்தியம் தானே அது, உணவு தான் மருந்து, அதை எப்படி செய்யறதுன்றது. மகிழ்ச்சி, உண்மையில சிறப்பாக தொடர்ந்திருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய ஒரு சிறப்பாக இது இப்போ இன்றைக்கு 3ஆம் தடவையா நான் அறிகிறேன் பிறந்த நாள் என்று. எத்தனை பிறந்த நாள் கொண்டாட்டங்கள் எல்லாம் நடந்தது? எங்களுக்கு எல்லா இடத்துலயும் நடந்திருக்குது. இப்ப பிள்ளைகள் வீட்லயே வச்சவே, ஆனா எல்லா பிள்ளைகளையும் சேர்ந்து, எனக்கு 6 பேர் தானே, 6 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ஒரு விழா கொண்டாட போகணுமா. சரி, எல்லாரும் சேர்ந்து போன, ஒரு ஆள் அங்க இருந்து வரணும், ஒரு ஆள் சேர்ந்து வரணும், எல்லாரும் வந்து சேர்ந்துட்டு வைக்க போகணுமாம். சரின்னு சொல்லி இருக்கிறேன். சந்தோஷம். அண்டு நேரடியாக இணைந்து வாழ்த்துக்களை பகிர வாய்ப்பு கிடைத்தது தானே, மிக்க மகிழ்ச்சியா இருந்தது. மிகுந்த சந்தோஷம். இன்னைக்கு யார் பாலா அவர்களுக்கு பிறந்த தினம் என்று சொன்னீங்க, யாருடையது? அவர் பாலா தான் எங்களுக்கு, அவருக்கு வந்து இப்ப எங்களுக்கு 8 வருஷமா இருக்குது. அவருக்கு 58 வயசு. அவர் நல்லா எங்களோட சேர்ந்து எல்லாரோடையும் இதன்னுவார். அவர் என்னன்னா, நான் அவருக்கு முன்னுக்கும் சொன்னாலும் இப்பயும் சொல்லுவேன், எல்லா என்ன பொம்பளை டெலிபோன் நம்பரும் வச்சிருப்பேன். எங்களோட மெம்பர்ஸ் எல்லாருக்கும் அழைச்சி இப்படி சும்மா இருக்கிறீங்களா, ஏன் இன்னைக்கு வரையில, ஏன் இப்படி வந்தனீங்க அப்படி வந்தனீங்கன்னு எல்லாம் நல்லா கதைச்சு கொள்ளுவார். ஆனா எனக்கு நல்லது இருந்தா கொஞ்சம் வேலை குறைவு, அல்லாட்டி நான் தானே எல்லா மெம்பர்ஸோடையும் கதைக்க வேணும். அப்ப அவர் கதைச்சிட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுவார், அவர் சுகமா இருக்கிறா, அவர் இதுக்கு தான் வரையில அதுக்கு தான் வரையிலையாண்டு கண்டபடியா. அதுல எனக்கு நல்ல உதவி. அவர் அவருக்கு நல்ல சிறப்பாக நடந்தது. நல்ல விருந்தும் மிக சிறப்பா. அவருக்கும் எங்களுடைய பிறந்த நாள் வாழ்த்தை தெரிவிச்சு கொள்ளுங்க. மற்றது நீங்கள் ஸ்டானிஸ்லோஸ் ஐயாவை நினைவுபடுத்தினீங்கள். அவருக்கு முதல்ல பாலராஜா அவர்கள் சவுத் லண்டன் தமிழ் வெல்ஃபேர் அசோசியேஷன் நடத்தியிருந்தார்கள். அப்போதெல்லாம் நாம் வருவது உண்டு. அப்புறம் நீங்கள் தொடங்கின பிறகு எங்களை கூப்பிடுறதை விட்டுட்டீங்கள். அப்போ அது ஒரு கவலை தான். அழைத்தீர்கள் என்றால் வரலாம். கொஞ்சம் தூரம் ஈஸ்டாமிலிருந்து வர அன்றைக்கு 2.5 மணித்தியாலும் எனக்கு ட்ராவல் பண்ண எடுத்தது. ஆனால் பரவாயில்லை, கண்டிப்பாக உங்களுடைய அந்த பிரசன்னத்தில் அது ஒரு பெரிய சிறப்பு. அது இப்போ ஒருவரை இப்போ சமூகம் கொண்டாட வேண்டும். இப்போ நீங்கள் அதை செய்கிறீங்க, இன்னும் ஒருவரை பிறந்த தினத்தை நீங்கள் அனுசரித்து கொண்டாடுற போது அது மகிழ்ச்சி. அப்போ நீங்கள் ஒரு வீட்டு கொண்டாட்டத்தை ஹோலில் கூப்பிட்டுருந்தா நான் அநேகமாக வந்திருக்க மாட்டேன்.
அதை தவிர்த்திருப்பேன். அதுக்கு ஆட்கள் இருக்கிறது தானே. ஆனால் நீங்கள் உறவுகளாக சேர்ந்து கொண்டாடுற போது அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருந்தது. அவை எனக்கும் மிகுந்த சந்தோஷமாக இருந்தது, நிறைந்த மகிழ்ச்சி. இன்னும் தொடருங்கோ, சாதனைகள் பல படையுங்க. முதுமை ஒன்றும் முடிவல்ல, தொடக்கம் என்று நினைப்போம். வாழ்ந்த காலத்தினுடைய அறுவடைகளை இப்போதான் அனுபவிக்கிற காலம், உல்லாசமாக இருக்க வேண்டும். ஆனால் நீங்கள் கணக்கு அனுபவங்களை இளைய சமூகத்துக்கும் கொடுக்க வேண்டும். இப்போ அந்த தொடர்பு பாலத்தை எப்படி நீங்கள் நான் நினைக்கிறேன் உங்களுடைய தொகுப்பிலேயே ஒரு இளைய பெற்றோருடைய ஒரு இணைவை கூட மாதத்தில் ஒரு தடவையோ 3 மாதத்துக்கு ஒரு தடவையோ உங்களோட சேர்த்து அவர்களோட சேர்ந்து பேசுங்க. அனுபவம் சொல்லுங்க. நடாமோகன் நாங்க அவள்ட எங்களுடைய ஆட்ட பிள்ளைகளோட நான் எனக்கு அவள் இருக்கிற அன்றைக்கு வந்திருந்தவள். அவள் பிள்ளைகளும் 4-5 பிள்ளைகள் வந்திருந்தேன், யங்கர் ஜெனரேஷன். அப்ப அவையோட நான் கண்டாக்ட் பண்றேன் நான். ஆனா வர சொன்னா அவள் ஐயோ நான் வேலைக்கு போகணும், அவள் எல்லாரும் வேலைக்கு போறாக்கள் நடாமோகன். ரெண்டோடியா நாங்க அவளை எவ்வளவோ சேர்றதுக்கு பாக்குறோம் கேட்கறதுக்கு. ஆனால் அவள் வேலைக்கு போறபடியா அவளுக்கு வர்றதுக்கு வசதி இல்லாம அவளோட பேச 3 மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை சந்திக்கலாம். அதை உங்களுடைய சட்டனோ அல்லது போரோ கவுன்சில் அதை பொறுப்பெடுக்குமாக இருந்தால் சந்தோஷமாக இருக்கும். அது மட்டுமல்ல, நீங்கள் இப்போ இது வழியாக, இந்த தொலைக்காட்சி வழியாக இப்போது நம்மிடம் ஒரு பண்பலை வரிசை வானொலியும் இருக்கிறது. இவற்றினூடாக நீங்கள் மாதம் ஒரு தடவை சேர்ந்து அவர்களோடு பேசலாம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே ஜூமில் இணைந்து கொள்ளலாம். இது தொலைக்காட்சி, மற்றது வானொலி. அவற்றில் கூட நீங்கள் அப்போ வேலை பிரச்சனையில் தானே ஒரு இரவு நேரம் ஆறுதலாக இருந்து அவர்களுடைய பாதையில். ஏன்னா நாங்கள் முன்பு கூட்டு குடும்பம் இல்லாட்டியும் இருந்தோமோ இல்லையோ ஒரே ஒழுங்கேக்கில் அடுத்தடுத்த தெருக்களில் வாழ்ந்தோம். நாங்கள் அடுத்தடுத்த வீடுகள் எல்லாம் போய் இருக்கிறத சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். எல்லாமே ஒரு தாய் பிள்ளையாக எல்லோரோடும் சேர்ந்து வளர்ந்தோம். இங்கே வந்தோன்னு தானே பிறந்த உடனேயும் முதல் நாளே தொட்டிலில் போட்டு தனி ரூமில் போட்டு எங்களையும் பிரித்து போட்டு அப்புறம் பிள்ளை பார்க்குது இல்லைன்னா பிள்ளை வராது. வளர்த்ததே அப்படித்தானே. அப்போ இவையெல்லாம் சொல்லி கொடுக்கலாம் என்று நினைக்கிறேன். உங்களோட அனுபவங்கள் மிகப்பெரிய பொக்கிஷம், நிறைய வச்சிருக்கிறீங்க. இத்தனை வருஷங்கள் வாழ்ந்த அனுபவங்கள், அதை அழகாக கொடுக்கலாம். அவை நீங்கள் அப்படி ஒரு முறையை கண்டுபிடிங்கோ. இந்த காற்றிலை உங்களுக்கு நிச்சயமாக எந்த நேரம் என்றாலும் உங்களுக்கு இடம் தரும். தாராளமாக அதை பயன்படுத்துங்க. நிச்சயமாக நடாமோகன், நீங்க சொன்னது எனக்கு சந்தோஷம். நான் இதை சொல்லி இப்ப 4-5 பிள்ளைகள் எனக்கு இருக்கணும். ஒரு ஆக்கள் அம்மாண்ட மகள் மேல எல்லாரும் என்னோட நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாளும் கதைக்கிறவேல் வைக்கிறவேல். அப்ப என்ன ஒரு 10 பேரை எடுத்துட்டு உங்களோட கண்டாக்ட் பண்றேன். நாங்க ஒரு நாளைக்கு இப்படி ஆலோசிப்போம். சரியா நடாமோகன்? கூடியிருந்த கதைங்க. மீண்டும் மகிழ்ச்சி. ஆமாம், மிக்க நன்றி நவஜோதி அவர்களே. மீண்டும் இவரை நான் அசுர சாதனை பெண் என்று தான் அழைப்பேன். சாதனை பெண் அல்ல, அசுர சாதனை பெண். முன்பு சன்ரைஸ் காலங்களில் உங்களோட கால்கள் ஒரு இடத்தை நிற்குது இல்லை, அது ஒன்று. செயல்களில் ஒன்றோடு திருப்தி அடைவதில்லை. இன்னும் 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 இது ஒரு வாழ்க்கையினுடைய, நாங்கள் எல்லாமே ஒரு 25 மில்லியன் தகவில் ஒன்றுதான் கருக்கட்டும். விந்தும் சூழும் அது சேர முயற்சித்து 25 மில்லியன்ல ஒன்றுதான் கருக்கட்டுது. இப்போ நாங்கள் ஒவ்வொருவருமே அதிசயமான பிறவிகள். அப்போ நாங்கள் யாரோடையும் ஒப்பிடக்கூடாது, யாரோடையும் போட்டி போடக்கூடாது, யாரோடையும் எரிச்சல் படக்கூடாது. ஏனென்றால் நாங்கள் ஒரு யூனிக்கானவர்கள். எங்களோட கருவெளியை போல ஒருவர்கிட்ட இருக்காது, எங்களுடைய கைவிரல் அடையாளம் இன்னொருவருக்கு இருக்காது, என்னுடைய உடல் கூறும் என்னுடைய நிறமும் என்னுடைய குரலும் இன்னொருவருக்கு இருக்கவே இருக்காது. யாரில் இருக்காதுன்றா 8 பில்லியன்ல இருக்காது. இதைவிட அதிசயம் 8 பில்லியன் பேர்ல என்னை போல ஒருவர் உலகத்திலேயே இல்லை, ஒருவரை போல நானே இல்லை. அப்ப தனித்துவமானவர்கள் அதை அந்த அனுபவத்துல தான் நாங்கள் வெளியில கொண்டு போகணும். அதுதான் மிக முக்கியமானது. அப்படி பார்க்கிற போது இந்த அதிசயமான வாழ்க்கையே கிடைத்த ஒரு வரப்பிரசாதத்தை நாங்கள் மிகச்சிறப்பாக அனுபவிக்க வேண்டும் இல்லையா? சுயநலம்தான் வாழ்க்கை. இப்போ எல்லாரையும் நீங்கள் ஒன்று கூட்டுறீங்கள், அது பொதுநலம் என்று மற்றவர்கள் பாராட்டுவார்கள். ஆனால் உண்மையில் உங்களுக்கு இப்போ விஜய அம்மா எல்லாரும் ஒவ்வொருத்தரையும் சொல்கிறேன் நான், எல்லாருமே எங்களுடைய சுயநலத்தில் அதை ஆனந்தமாக ஏற்றுக்கொள்ளுகிறோம். எங்களுடைய திருப்திக்காகத்தானே வெளியில் வர்றோம். அவை சுயநலம்தான்.
ஆனால் பொதுநலமான சுயநலம் இருக்கிறது. அவை அந்த விதத்தில் அதை கொண்டு வர்ற போது இந்த அதிசயமான அற்புதமான வாழ்க்கை இயற்கை தருகின்ற அந்த கடைசி வினாடி வரைக்கும் நாங்கள் அனுபவிச்சு தான் வாழணும். அதுதான் உண்டு. அதே வேளையில் இப்போ கணவன் மனைவியாக இடை வாழ்க்கையில் 50க்கும் 60 65க்கு இடையில் இருக்கிறவர்கள் கணக்க விக்கினங்கள், நிறைய போராட்டங்கள், அதெல்லாம் வடிவம் மறந்துட வேணும். உண்மையிலேயே இவ்வளவு 50 வருஷம் 60 வருஷம் வாழ்ந்திருந்தால் அந்த அற்புதத்தை நாம் பகிர்ந்தே ஆக வேண்டும். சில பேர் இப்போ சூரியன் எரிக்குது, சில பேர் எட்டி பார்த்துட்டு வெளியில் போகிறோம், ஐயோ வெயில். சில பேர் சூரியனை பாண்டுட்டு சேட்டை கலட்டிட்டு போய் நிற்கணும், சில பேர் குடை பிடிக்கணும், சில பேர் தொப்பி போடினோம், சில பேர் சன்கிளாஸ் போடினோம், சில பேர் தலைக்கு சன்கிளாஸ் போடினோம். சூரியனாகவே இருக்கிறது இல்லையா? அதே போல் நாமும் இருக்க வேண்டும் என நினைக்கிறேன். என்னை விட நான் இவ்வளோ காய்க்கிறேன்னா நீங்கள் என்னை விட எவ்வளோ காய்ப்பீங்கள், எவ்வளோ எல்லாம் அனுபவிச்சிருக்கிறீங்க. அதை நீங்கள் கொட்ட வேண்டும், வெளியில் கொட்ட வேண்டும் கண்டிப்பாக. ஏனென்றால் இன்றைக்கு ஐரோப்பாவில் இளைய சந்ததியும் பெற்றோர் சந்ததி மூத்த சந்ததியும் சரியாக பிளவுபட்டு போயிட்டோம். ஒரு வீடு இரு உலகமாக வாழுகிறோம். சமூகத்தில் பார்த்தா பிள்ளைகள் நாங்களும் ஒன்றாக இருக்க காணல, குடும்பமாக இருக்கிறோம். ஆனால் சமூக பிள்ளைகளும் சமூக மூத்தவர்களும் தமிழர்கள் ஒன்று கூடுவதில்லை. எங்கே காண்றோம்? நீங்கள் சொன்ன மாதிரி வேலை என்று சொல்ல அதெல்லாம் சும்மா சாட்டு. அதை நீங்கள் வடிவாக கற்பிக்க வேண்டும். பிள்ளைகளே, நீங்கள் ஓடி திரிகிறீங்கள், நீங்களும் 50 60 70 தாண்டுகிற போது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கோ. தனிமைப்படுத்தப்படக்கூடாது என்பதனாலே மூத்தவர்களோடு நீங்கள் வாழுங்க, உங்கள் இளையவர்களோடு உங்களையும் சேர்த்து கொள்ளுங்கிறதை கொண்டு வரலாம் வேண்டும். நான் அட்வைஸ் பண்ணல, ஒரு கவலையோடு பார்க்குறேன். நீங்கள் எல்லாரும் என்ன எல்லாருமே உலகத்தில் ஜனாதிபதியாக வர்றாக்கள் 70 80க்கு பிறகு எலெக்ஷனுக்கு வரையணும். ஏனெண்டா அவ்வளவு அறுவடை இருக்குது. சில பேர் பிளவுற்றினம், கன பேர் வந்து அந்த அனுபவத்தை விரும்புகிறார்கள். எத்தனையோ விஞ்ஞானிகள் எல்லாரும் வந்து 70க்கு பிறகுதான் கண்டுபிடிச்சவையல், முன்னுக்கு கண்டுபிடிச்சதா சரித்திரம் இல்லை. அதுவும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. இறந்ததுக்கு பிறகுதான் பழைய ஃபைலை பார்த்துட்டு நல்லா இருக்கேன்னு சொல்லி இறந்தவருக்கு விஞ்ஞானி பட்டம் கொடுத்தார்கள் இல்லையா? அவை நீங்கள் ஒவ்வொருவருமே பொக்கிஷங்கள் கண்டிப்பாக. நீங்க சொல்ற போல நாங்க எங்கட பேர பிள்ளைகளையும் நாங்க இந்த ஹாலிடே டைம்ஸ்ல கூப்பிட்டு தேவாரம் படிக்க சொல்றோம், நாங்க நாட்டம் ஆடிக்க சொல்றாங்க, அவள் விளையாடுற கிட்டார் அதுகளெல்லாம் வந்து செய்கிற வேலை. எங்களுக்கு ஹாலிடே டைம்ல வந்து செய்கிற வேலை பேர பிள்ளைகளை என்கரேஜ் இந்த பேர பிள்ளைகளையும் வந்து செய்யுங்க. ஹாலிடே டைம்ல வந்து செய்கிறவேல், வியாழக்கிழமையில அங்க புதன்கிழமையில வந்து செய்கிறவேல். என்னுடைய நாங்க வி ஆர் என்கரேஜிங், ட்ரைங் டு என்கரேஜ். அந்த அம்மா மேல தான் தாங்கள் வேலைக்கு போறோம் பிள்ளைகளை கூட்டிட்டு வர்றதுக்கு நேரம் இல்லைன்னு சொல்லுறாங்க. ரெண்டாலும் அதுக்கு நாங்க என்ன செய்யறது, பிள்ளைகளை நாங்களும் பொறுப்படுத்துறது. இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு காரணம், இப்ப உங்களுக்கு சின்ன வயசுல நாங்க ஒரு பழமொழி கேட்டிருப்போம், இந்த காவோல குருத்தோல கதை தெரியுமோ பழமொழி? நான் அதை உச்சரிக்க விரும்பவில்லை. அதுதான் இவர்கள் சொல்வது சாட்டு. வேலையெல்லாம் லீவ் எடுக்கலாம், மாதத்துக்கு ஒருக்கா எங்களுடைய அம்மா அப்பாவுக்கு லீவ் எடுக்கலாம், எங்களோட அம்மாவுக்கு அப்பாவை கொண்டு திரியலாம், அம்மா அப்பாவுக்கு விருப்பமான இடங்களுக்கு எல்லாம் மாதத்தில் ஒரு முறை பிள்ளைகள் வளரும் போதே கொண்டு திரிய வேண்டும். அது சும்மா வேலை சாட்டுன்னு நாங்களும் எடுத்து ஓமுன்னு சொல்லக்கூடாது, என்ற பிள்ளை பிஸியண்டு. அதெல்லாம் உண்மையில காரணம் அல்ல. எனவே நான் நிறுத்திக் கொள்கிறேன். வாழ்த்துக்கள். ஈஸ்வரன் அண்ணாவும் நிறைவாக வந்திருக்கிறார் உங்களோட பேச. இணைத்துக் கொள்ளுங்கள். சந்தோஷம். உங்களோட நான் நினைக்கிறேன் இப்ப 15 வருஷமா உங்களோட கண்டாக்ட் பண்ண, உங்களோட வந்து பேசி இருக்கிறேன், எல்டர்ஸை பற்றி கதைச்சிருக்கிறேன். நீங்க நல்லா எங்களுக்கு போதனை சொல்லுவீங்க. அதுல கொஞ்சம் இல்ல போதனை கிடையாது. நானும் உங்களுடைய மூத்தோர் சங்கத்தில் அனுமதி பெறுற வயது ஆகிவிட்டது. எனக்கும் நான் வருவேன் கண்டிப்பாக. அது மட்டுமல்ல, நான் நினைக்கிறேன் திருமதி ஜெயந்தி யோகராஜா அவர்கள் ஒரு உலக அமைதிக்கான நடன சாதனை ஒன்று ஏற்பாடு செய்திருந்தார். ஹரோ கவுன்சிலில் அதை வந்திருந்த எல்லாருமே இளையவர்கள் வந்திருந்தார்கள். அதில் சர்வா குமார் ராஜா என்கிற இளைய பெண்ணும் குட்டி பெண்ணும் வந்து அமர்ந்திருந்து அவர்களோடு நடனம் புரிந்து அந்த சாதனையை செய்த போது அன்றுதான் பயங்கரமாக வியந்தேன். அதுக்கு முதலே நான் இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன் உங்களை, ஆனால் இருந்தாலும் பார்த்தேன், ஓஹோ
இது ஒரு வித்தியாசமான ஒரு மனிதருடைய பக்கம். என்னடா கன பேர் இணைய மாட்டார்கள். அன்று வேறு எந்த டீச்சரையும் காணவும் இல்லை. ஆனால் நீங்கள் வந்திருந்த நீங்கள் அன்றிலிருந்து பார்க்குறோம், உண்மையில வியந்து பார்க்குறோம். ஆனால் நீங்கள் மட்டுமல்ல, இங்கே இருப்பவர்கள் மட்டுமல்ல, எல்லாருமே, எல்லா மூத்தவர்களுமே மிக மிக அற்புதமானவர்கள் தான். அவை நீங்கள் சொன்னீங்களே, இந்த ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சந்திப்பு தொடங்கும் போது மூத்தோர்களை நினைத்து வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று நிகழ்ச்சி தொடங்குறதா சொன்னீங்கள். எல்லாம் அவர்கள் காட்டிவிட்டு தான் வேறு சாமிகள் எல்லாம் கும்பிட்டு வருகிறேன். நாங்கள் எங்களை படைத்தவர்கள் தான் சாமிகள் இல்லையா? எங்களுடைய அம்மா அப்பாவும் மூத்த பெற்றோர்களும் தான் எங்களுடைய வரைமுறையான சாமிகள். ஆகவே அவர்களை வணங்குவதும் மரியாதை செலுத்துவதும், அவர் உடலால் இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன, அந்த ஆத்மாக்கள் எங்களோடு இருக்கின்றன. ஆகவே நன்றி, மிக்க மகிழ்ச்சி. தொடருங்கள். நவஜோதி, உங்களுக்கும் மிகுந்த பாராட்டுக்கள். இவர்கள் எல்லாம் ஒன்றிணைத்ததுக்கு ஈஸ்வர அண்ணாவை அழைத்துக் கொள்ளுங்கள். அத்தோடு இதற்கு வருவோம். அதுக்காக எல்லோருக்கும் தொகுப்பாக இங்கே கூடியிருக்க மூத்தோர் எல்லோருக்கும் இன்று 80வது வயதை வெட்டி கொண்டு தாண்டிய, அதாவது அமுத விழா என்பார்கள். அந்த 80வது வயதை பொன் விழா, வைர விழா, அப்படி 80வது அமுத விழா என்பார்கள். அந்த அமுத விழாவை கொண்டாடி கொண்டிருக்கும் எங்கள் சர்வே அம்மாவுக்கு வணக்கம். உங்களுக்கு வாழ்த்து கூறும் அளவுக்கு நான் எண்ணுவதறியே இல்லை. இருந்தாலும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்தை கூற வேண்டும் என்ற உந்தத்தில் தான் நான் இப்போது வந்தேன். உங்களை பற்றியும் உங்கள் குடும்பங்களை பற்றியும் அறிவேன். உங்களை கண்டுள்ளேன், வதைத்தும் உள்ளேன். இன்னொரு காலத்தில் 5-7-8 வருடத்துக்கு முதல் உங்கள் மூத்தோர் சங்கத்துக்கும் ஒரு தரம் விஜயம் பண்ணியிருக்கிறேன். டாக்டர் சபாநாதன், டாக்டர் ஷான் அவர்கள் மூலமாக வந்துள்ளேன். கோலாட்டங்களையும் நடனங்களையும் நானும் கண்டு நேரத்தை கருத்தில் கொண்டு உங்களை வாழ்த்தி வாங்கி உங்கள் நூறுடி வாழ எல்லாம் வல்ல அந்த இயற்கையை வேண்டிக் கொண்டு வேணம்மா. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி. வணக்கம், வணக்கம், நன்றி. இதுவரை நேரமும் உண்மையாக சர்வ லோகேஸ்வரி குமார் ராஜா அவர்கள் மிக அழகாக தன்னுடைய அனுபவங்களை கூறியிருந்தார். இன்றைக்கு 80 வயது என்று சொல்லுகிறார்கள். ஆனா 80 வயது நான் கொடுக்க மாட்டேன். 50 வயது. ஒரு வினாடி உங்களை இடைநிறுத்துகிறேன். சர்வாமா, உங்களுக்கு எத்தனை வயசு என்று அறிவித்தோம்? 50 கழிச்சு 30. நீங்க அப்படி சொன்னீங்க 30. எனக்கு 30 வயசு. 30 வயது தான் இப்போது அவருக்கு ஆகியிருக்கிறது. எனக்கு இப்போ 13 ஆக போகிறது. எனக்கு சொல்லி தந்தவர் எனக்கு 30 வயசு. மிக அழகா இருக்குதா? அந்த மாதிரியான உற்சாகம் உங்களை பார்த்து நாங்கள் எல்லோரும் நல்ல உற்சாகமாகவும் இருக்கிறோம். உண்மையாக இன்றைய நாள் எனக்கு மிக மிக மகிழ்வாக அமைந்தது. உங்களை வாழ்த்துவதில் நான் மிகவும் சந்தோஷப்படுவேன். இதில் வந்து வாழ்த்திய விஜி ஃபர்ஸ்ட், அவ வந்து முதலாவது விஜி வந்து மிக அழகாக உங்களை பற்றி கூறியிருந்தார். அவருக்கு நான் முதற்கண் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வேன். அடுத்து அஞ்சனா, கிரேசிட்டா, மகேஸ்வரி மற்றும் விஜி செகண்ட், அவ வந்து அழகான கவிதையை உங்களுக்கு கூறியிருந்தார். அடுத்துடன் நமது சாந்தினி, அவ எப்போதும் வந்து வாழ்த்துபவர். என்றும் அழகாக உங்களுடைய எல்லா நிகழ்ச்சியின் ஆதி தொடக்கம் எல்லாம் அழகாக கேட்டு வந்து வாழ்த்தியிருந்தார். ஈஸ்வரன் அண்ணா இறுதியாக வந்து உங்களுக்கு மிகவும் ஒரு சந்தோஷமாக வாழ்த்தியிருந்தார். உங்களுடைய பணி, அதாவது இன்னும் இன்றைய சாதனை, அதாவது நாங்கள் உயிரோடு இருப்பது ஒரு பெரிய ஒரு சாதனை. இப்ப நாங்கள் ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது இன்றும் பிளேன்ல நடந்த செய்தியும் இப்ப கேள்விப்பட்டாங்க. அந்த விதத்துல அந்த ஆத்மாக்களை நாங்க நினைப்போம். எவ்வளவு ஒரு கவலையான விடயம் இல்லையா? அந்த விதத்துல நீங்கள் இப்படி எல்லாம் இருப்பது மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. இன்னும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை, அதாவது இன்னும் நீங்கள் தொடர்ந்து சுகமாக உங்களுடைய சேவை நீடிக்க வேண்டும் என்று
எமது உறவுகள் சார்பிலும் எமது பாமோஃபா டிவி திருநடா மோகன் வாணி மோகன் மற்றும் எல்லோரும் சார்பிலும் உங்களுக்கு வாழ்த்துக்கள் கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். அடுத்து 680வது மகரந்தி சிதறல் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி நவஜோதி. நவஜோதி, எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததற்கும் உங்களுடைய உறவுகளோட பேசுவதற்கும் உறவுகளுடைய பிளெஸிங்ஸுக்கும் எங்களுக்கு மிக்க மிக்க நன்றி. உண்மையாகவே நீங்கள் தான் என்னை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி எல்லாம் செய்யறீங்க. ரெண்டுபடியா உங்களுடைய வாழ்த்துத்தான் எனக்கு முக்கியம் இல்லையா? உங்களுடைய என்கரேஜ்மெண்டால தான் நான் இப்படி இருக்கிறேன்ன்றது ஆர்வமும் இதுகளிலும் இருக்குது. ரெண்டுபடியா மிகவும் சந்தோஷம். இப்ப நடாமோன்னு சொல்றது, நவஜோதி நீங்க சொல்ற ஐடியாஸ் என்ன நாங்க இன்னும் கூட செய்யலாம் என்று சொல்றது எல்லாத்தையும் நாங்கள் கேட்டு அதன்படி நடப்போம். எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் ஒற்றுமையாகவும் இருக்க நாங்கள் இறைவனை வேண்டுவோமாக. வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இணைந்திருந்த உங்கள் தோழியர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். சந்திப்போம்.